எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கும். அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டு விட்டால் இன்ப நிலை தானே வந்து இதுவும் பராமரமே. இந்த ஸ்ரீ சங்கரா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி நாட்டு நல பணித்திட்ட புத்தாக்க பயிற்சி நிறைவு நாளில் நான் கலந்து கொள்வதற்கு பெரிதும் காரணமான இந்த கல்லூரியினுடைய முதல்வர் பெருமைக்குரிய திரு ராம வெங்கடேசன் அவர்களுக்கும் இந்த திட்டத்தை ரொம்ப சிறப்பாக நிறைவேற்றுகிற திட்ட அலுவலர்கள் திரு சுரேஷ்குமார், திருமிகு பூர்ணிமா என்னை பல முறை தொடர்பு கொண்டு என்னோடு உரையாடி இதற்கு அழகாக ஏற்பாடு செய்துள்ள திரு கணபதி மற்றும் அனைத்து திரு சுரேஷ்குமார் ரொம்ப அழகான ஒரு ஆங்கில உரை சொன்னார். சுருக்கமாக இருந்தாலும் சிறப்பாக இருந்தது. அவருக்கும் எல்லாவற்றுக்கும் மேலாக எனது இனிய நண்பர், என்னுடைய முகநூலில் நீண்டகால நண்பர் திரு ராதாகிருஷ்ணன் சார் அவர்களுக்கும் அழகாக தொகுத்து சொன்னார். எல்லாவற்றுக்கும் மேலான மாணவ செல்வங்களான உங்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தையும் வாழ்க்கையும் தெரிவிக்கிறேன். நான் முக்கியமாக முதல்வருக்கு ஒரு நன்றி சொல்லுவேன். ஆனால் 2 நாள் ஒரு ப்ரோக்ராம நிகழ்வை 3 நாளாக எனக்காக அவர் நீட்டித்திருக்கிறார். அதற்கு நான் அவருக்கு பெரிதும் கடமைப்பட்டுள்ளேன். நான் பல நிகழ்வுகளில் கலந்துகிறேன். காசு பெரிதில்லை, காது பெரிது. என்ன பெரிது? காதுகள் பெரிது. அதுவும் ஒரு ஆர்வமான ஒரு முன்னேற வேண்டும். காற்று இந்த ஃபேன் வேண்டாம், அதெல்லாம் தான் ஒரு முன்னேறணும் அப்படிங்கிற ஒரு வாழ்வின் ஒரு வசந்த காலத்தின் தலைவாசலில் இருக்கிற இனிய இளைய நண்பர்கள் நான் உங்களோடு பேசுவது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அவர் சொன்னது மாதிரி எல்ஐசிங்கிற ஒரு மாபெரும் நிறுவனத்தில் 40 ஆண்டு காலம் பல பணிகள், முதல்ல அட்மினிஸ்ட்ரேஷனில் சேர்ந்த, அதற்கப்புறம் மார்க்கெட்டிங்கு, அதற்கப்புறம் பயிற்சி பணியில் 10 ஆண்டுகள் இருந்தோம். அதனுடைய உயர் இதில் டிவிஷனல் மேனேஜருங்கிற கேடரில் ஃபேக்கல்ட்டி மெம்பராக இருந்துட்டு பணியை நிறைவு செய்ததுக்கப்புறம் நான் படித்தது பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, வேலை பார்த்தது எல்ஐசி. ஆனால் எனக்கு தமிழ் ஆர்வம் மிக உண்டு. அதே மாதிரி இயல்பாக ஆங்கிலம், இதையெல்லாம் சேர்த்து இந்த பயிற்சி பணியில் எனக்கு ஒரு மிகுந்த இவங்கள்லாம் தினம் பயிற்சி எடுத்துகிட்டு இருக்காங்க, கல்வியில் இருக்காங்க. நான் எப்போவாவது தான் ஈடுபடுறேன். நான் கொடுத்தல் விதின்னு ஒன்று சொல்லலான்னு இருக்கேன். அந்த அதை ஒட்டி வாய்ப்பாக அமைந்ததுனாலே எனக்கு பயிற்சிங்கிறது ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் கிட்டத்தட்ட இந்த 13 ஆண்டுகளில் நான் பணி நிறைவு செய்ததுக்கப்புறம் 40,000 பிள்ளைகளை பார்த்துட்டேன். உங்கள் மாதிரி பள்ளி கல்லூரி 40,000. அப்போ நான் இப்போ உங்களுக்கு பேச போகிறது என்னுடைய 73 ஆண்டு கால அனுபவம். 40 ஆண்டு காலம் எல்ஐசிங்கிற இந்த நாட்டு நலப்பணியில் ஈடுபட்டிருக்கிற சர்வீஸ் ஆர்கனைசேஷன், அதில் பல நிலைகளில் நான் பணியாற்றியது, இந்த 14 ஆண்டுகளில் இத்தனை ஆயிரம் பிள்ளைகளை பார்த்தது, இதனுடைய தொகுப்பாக நம்ம ராதாகிருஷ்ணன் சார் சொன்னது மாதிரி நான் ஆங்கில புத்தகங்களை படிக்கிறேன், அதை தமிழில் சொல்லி பார்க்குறேன். ஒப்பற்ற நூலான திருக்குறளிலிருந்து அதை சேர்த்து சொல்கிறேன். ஒரு கதைகளோடும் சேர்த்து சொல்கிறேன்.
அதனால் அந்த அவற்றையெல்லாம் உங்களோடு நான் இன்று பகிர்ந்து கொள்ள கிடைத்த வாய்ப்பு. பாரத நாடு பழம்பெரும் நாடு, பாரத நாடு நீரதன் புதல்ல, இந்நினைவு அகற்றாதீர் நாம் பாரதம். அது மாதிரி இந்த கல்லூரி பழம்பெரும் கல்லூரி, ஒரு தொழத்தக்கவர்களாலே ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி. பெரியவர்களுடைய மகா பெரியவர் அவர்களுடைய ஆசையோடு திருமிகு ஜெயேந்திர சரஸ்வதி அவர்களுடைய சங்கராச்சாரியர்களுடைய கனவாக இது வந்தது. 50 மாணவர்கள் ஆரம்பித்தது. இன்று 5000 4000 மாணவர்கள் படிக்கிறாங்கிற நான் அறிகிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இது முழுவதையும் கட்டமைத்தவர் நமது கலைராமன் வெங்கடேசன் ஐயா. அவரோடு தோளோடு தோல். இப்போ ராதாகிருஷ்ணன் ஐயா என்னோடு 2-3 நிமிடம் தான் பேசுனாங்க. அதை முழுவதும் உருவாக்கி மிக அழகாக இங்கே சொன்னாங்க. அப்போ அவ்வளவு திறமையான ஆசிரியர் பெருமக்கள் சுரேஷ்குமார், பூர்ணிமா, நமது விவேகானந்தன், எல்லாரும் கணபதி, இவர்கள் மாதிரி இங்கு அவ்வளவு சிறப்பானவங்க இருக்காங்க. அதனால் இந்த கல்லூரி மிகச் சிறப்பாக இருக்குது என்று வாழ்த்து செய்தியை சொல்லி நான் தொடங்கலான்னு நினைக்கிறேன். அன்பர் பணி செய்யன்னு முதல்ல ஆரம்பித்தேன். தாய்மானவர் இது நீங்கள் செய்கிறது, இது அன்பர் பணி. அதற்கு ஆளாக்கி விட்டால் இன்ப நிலை எப்போ வரும்னு சொல்கிறாரு. எப்போ வருமா இன்ப நிலை? அன்பர் பணியில் தான் இன்ப நிலை வருங்கிறார். அது நீங்கள் ஸ்பெஷல் இத்தனை 4000 பிள்ளைகள் படிக்கிற கல்லூரியில் ஒரு 200 பிள்ளைகளை தேர்ந்தெடுத்திருக்காங்கன்னா அது ஒரு சிறப்பு இல்லையா? அதற்காக உங்களை முதலிலே பாராட்டுகிறேன். நல்லா கட்டுங்க. அதான் இங்கே வர்றதுக்கு முன்னாடி ஒரு நோட்டு வச்சுட்டு சொன்னேன் சார்ட்ட சொல்லி. அவர் சொன்னார் எல்லாம் பயிற்சிக்கு வந்தவங்கெல்லாம் நோட்டு வச்சுருக்காங்க. ஏன் நோட்டுனா முக்கியமானது அந்த ரிஜிஸ்ட்ரேஷன், ரிட்டென்ஷன், ரிகால்னு சொல்கிறாங்க. கற்றல் முறையில் 3 R சொல்கிறாங்க. என்னென்ன? ரிஜிஸ்ட்ரேஷன், ரிட்டென்ஷன், ரிகால். சரியா? அந்த 3க்கு உதவணும் அப்படிங்கிறதுக்காக. தம்பி உங்களுக்கு நோட்டு இருக்கா? இருக்குல்ல? இப்போ நான் சொல்கிறத செய்ய, இது பயிற்சி உரை மாதிரி தான் வச்சுக்கப்பேன். நான் சொல்கிறத நான் இப்போ சொற்பொழிவு அர்த்தம் அல்ல. சரியா? கொஞ்சம் ஏதாவது உங்களுக்கு வெற்றி. வெற்றினா என்ன? வெற்றினா என்ன? இலக்கை அடைதல். அருமை. வெற்றினா என்ன? யாரும் எந்திரிக்க வேண்டாம், அமர்ந்தே சொல்லுங்க. ஆனால் எல்லாரும் கத்தாங்க. ஆனால் அருமையாக இருக்கீங்க. இந்த சூழலை பார்த்தாவே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. சரி, வெற்றினா என்ன? வேற எளிதாக. வெற்றி அப்படின்னா என்ன? வெற்றினா என்ன? நினைத்ததை அடைதல். அடாடா. அப்புறம் வேற ஏதாவது சொல்லி பாருங்களேன். இந்த பின்னாடி இருக்கவங்கெல்லாம் ஐயா என்னை விட்டா போதும்னு உட்காராம ஏதாவது சொல்லுங்க. நிமிர்ந்து உட்காருங்க. 6 strikes ஐயா. அப்பா என்ன வெற்றினா என்ன பார்க்கலாம். வெற்றினா நேற்றைய விட இன்று முன்னேற்றம். எது வெற்றினா என்ன? எழுதுங்க முதல்ல. வெற்றினா என்ன? நேற்றைய விட இன்று, இன்றை விட நாளை. அந்த முன்னேற்றம் தான் வெற்றிங்கிற. சரியா? கொஞ்சம் கொஞ்சமா அது முன்னேறினா இலக்கு தன்னால் வந்துட்டு போகுது, நினைத்தது தன்னால் வந்துட்டு போகுது. இப்போ ஏன் எழுத சொன்னேன்னா, நான் சொல்கிறத செய்ய. நான் சொல்கிறத செய்யறீங்களா? சரியா? Put your தம்பி, put your index finger on your cheek. செய்ங்க.
சொன்னதாச்சுங்க. புட் யுவர் இண்டெக்ஸ் ஃபிங்கர் ஆன் யுவர் சீக். இதுக்கு பேரா இண்டெக்ஸ் ஃபிங்கரு, இதுக்கு பேரா சீக்கு? என்ன பண்ணீங்க? என்ன செஞ்சிருக்கோன்னு? இப்படிலாம் செஞ்சிருக்கோன்னு. ஆனா என்ன செஞ்சீங்க? என்ன செஞ்சீங்க? பார்த்ததை செய்ய. ஐ ஹியர் ஐ ஃபர்கெட்ங்கிறார். என்ன? நான் கேட்கிறேன், மறந்து விடுகிறேன். என்ன? HEAR. ஹியர். நான் போறதுக்குள்ளார ஒரு 20 ஆங்கில வார்த்தைய, ஒரு 20 தமிழ் கோட்டாச்சு எழுதணும். சரியா? ஐ ஹியர் ஐ ஃபர்கெட்ங்கிறார். ஹியர் HEAR எழுதி ஃபர்கெட்னு போட்டுங்க. முதல்ல வெற்றின்னு எழுதிட்டியே. சரியா? நாடும் முன்னேற்றம். வெற்றினா என்ன? நாடும் முன்னேற்றம். அப்ப கேட்கிறேன், மறந்து விடுகிறேன். அடுத்தது ஐ see ஐ ரிமெம்பர்ங்கிறார். நான் பார்க்கிறேன், நினைவில் வைத்திருக்கிறேன். நான் பார்க்கிறேன், நினைவில் வைத்திருக்கிறேன். ஐ see ரிமெம்பர். சீன் எழுதி ரிமெம்பர்னு எழுதுங்க, போதும். கதை வசனம்லாம் எழுத வேண்டாம். சரியா? மூன்றாவதாக ஐ டூ ஐ அண்டர்ஸ்டாண்டுங்கிறார். நான் செய்கிறேன், புரிந்து கொள்கிறேன். நான் செய்கிறேன், என்ன பண்றேன்? புரிந்து கொள்கிறேன். சரியா? புரிந்து கொண்டது. அடுத்தது இது வசனமா எழுதிங்க. புரிந்து கொண்டது ஒருபோதும் உங்களை விட்டு நீங்காது. புரிந்து கொண்டது ஒருபோதும் நம்மை விட்டு நீங்காது. புரிந்து கொள்ளாதது ஒருபோதும் நம்மிடம் தங்காது. எழுதிடலாம். 2 வார்த்தை எழுத சொல்லியிருக்கேன், 2 சொற்றொடர் எழுத சொல்லியிருக்கேன். என்னென்ன? ஒருபோதும் விலகாது. புரிந்து கொள்ளாதது எப்பவும் இருக்காது, தங்காது. சரியா? அப்ப இந்த எழுதுதல் டூ அண்டர்ஸ்டாண்ட். டூங்கிறது செயல். டூங்கிறது என்ன? எழுதுங்க, செயல். பீயிங் இன் த பிரசன்ட் எழுத சொல்ல போறேன். அடுத்த 10 விதியில ஒரு விதி அது நிகழ்காலத்தில் இருத்தல். எப்படி? டூனா என்ன? நிகழ்காலத்தில் இருத்தல். சரியா? அப்ப இத எழுதுங்கிறாங்க, ஜேர்னல் அப்படிங்கிறாங்க. இதுக்கு ஆங்கிலத்தில் எழுது. ஒன்று சொல்றேன், ரெண்டு சொல் சொல்றேன். அதை 2க்கு அடுத்ததாப்புல நீங்க ஃபில்அப் பண்ணுங்களே. எழுதாத கணக்கு எழுதுங்க. முதல்ல எழுதுங்க, எழுதாத கணக்கு. அடுத்தது ரெண்டு சொல் இருக்கு, அதை எழுதுங்க பார்க்கலாம். எழுதாத கணக்கு. என்ன கணக்கு? எழுதாத கணக்கு. பழுக்காத பழுத்தாத முடியுமா? பழுதாக முடியும். அருமை. எழுதாத கணக்கு. அழகான சொற்கள் ஐயா சொன்னாங்க. இன்னும் 2 சொல். எழுதாத கணக்கு. ஏதாவது ஃபில்லப் பண்ணி பாருங்களேன். முயற்சி தான் பண்ணி பாருங்களேன். ஐயா முயற்சி பண்ணது மாதிரி நினைவில் இருக்காது. அந்த இடத்துல ஏதோ சத்தம் கேட்குது. அந்த கடைசி 2 ரோ கொஞ்சம் கவனம். எழுதாத கணக்கு. அழுதாலும் தீராதா? அழுதாலும் தீராது. பேலஸ்டிங் இஸ் பெட்டர் than the strongest memoryங்கிறார். வெளிரி போன ஒரு இங்கு இருக்குல்ல வச்சு, பேலஸ்டிங். பென்சிலில் எழுத என்ன அர்த்தம்? பேலஸ்டிங். அது எதை விட? ஸ்ட்ராங்கஸ்ட் மெமரியை விட சிறப்பா. அதனால இதுவும் ஒரு வெற்றி வழிதான். எழுதுங்கள். எதையெல்லாம் எழுதலாம்? உங்களுடைய வாழ்க்கையில வெற்றிகளை எல்லாம் எழுதுங்க. நேற்று 50 மார்க் எடுத்திருந்து இன்னைக்கு 80 மார்க் எடுத்திருந்தா எழுதுங்க. சரியா? இதை எழுதுற போது உங்களுக்கு சோர்வு வருகிற போது அதை எடுத்து பார்த்தா ஒரு
மகிழ்ச்சி இருக்கு. நான் என்னுடைய 12-13 ஆண்டு வாழ்க்கை முழுவதும் ஃபேஸ்புக்கில் இருக்கு. நல்ல விஷயங்களைத்தான் எழுதுறேன், பல சோகங்கள்லாம் இருக்கு, இருந்தாலும் எழுதுறது. ஆனால் இதை பார்க்குற போது எனக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கு. சோர்வு ஏற்படுகிற போதெல்லாம் ஒரு மகிழ்ச்சி இருக்கு. அதனால ஏதாவது நல்லதெல்லாம் எழுதி வைக்கன்னு சொல்றேன். அது ஒரு இதுவரைக்கும் முன்னுரை தான் பேசியிருக்கேன். அப்புறம் மெயின் பிக்சர் எப்பையா போகிறேன். வெற்றிக்கான வழிகள் 10ன்னு சொல்றேன். சரியா? முதல் விதி அக ஆற்றல் விதி. அக ஆற்றல் விதி. அது என்ன அக ஆற்றல் விதி? law of potentiality. law of potentiality. law of potentiality. மகிழ்ச்சி இருக்க. ஹலோ, என்ன ஆற்றல்? ஆக ஆற்றல் விதி. தம்பி ரொம்ப சோர்வாக இருக்கிறது மாதிரி இருந்துச்சு, அதுக்காக தான் எந்திரிச்சு வந்துட்டேன் அங்கேருந்து. பேர் என்ன? தீபக். தீபக். தீபக்னா என்ன பொருள்? இது பேசல. ஹலோ இல்லையா? பேட்டரி இதுவாக இருக்கா? ஹலோ ஹலோ. சரி. லா ஆஃப் லா ஆஃப் பொட்டென்ஷியாலிட்டி. என்னவா? அக ஆற்றல் விதி. உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகுமா? சரி. அக ஆற்றல். அது என்ன அக ஆற்றல்? லா ஆஃப் பொட்டென்ஷியாலிட்டி. எல்லாருக்கும் ஆற்றல் பொது. என்ன பொது? ஆற்றல் பொது. அறிவு பொது. சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய் நாம். பாரதி என்ன சொல்றான்? பாரதி என்ன சொல்றாரு? சுடர்மிகும் அறிவு ஒவ்வொருத்தருக்கு. ஆனா ஒருத்தர் 50 மார்க் வாங்குறாரு. சரியா? ஒருத்தர் 50 மார்க் வாங்கினா என்ன பொருளா? பயிற்சியும் முயற்சியும் 50%. எழுதுங்க 50 அப்படின்னு போட்டு பயிற்சியும் பொது ஆற்றல் பொது சொல்லிட்டேன். பயிற்சியும் முயற்சியும் எவ்வளவு? 50%. ஒருத்தர் 20 மார்க் வாங்கினா பயிற்சியும் முயற்சியும் 20%. 100 மார்க் வாங்குற போது 100%. எவ்வளவு ஆற்றலை நீங்க பயன்படுத்த போறீங்கிறதான் வாழ்க்கை. எல்லாருக்கும் பொது, ஆனா பயன்படுத்துறது எல்லாருக்கும் பொதுவானதை இன்னொன்று சொல்லுங்க கேட்கலாம். எல்லாருக்கும் ஒரு நாள்ல பொதுவானது இன்னொன்று சொல்லுங்களே. ஒவ்வொருத்தருக்கு ஆண்டி முதல் அரசன் வரை அப்படின்னா பழைய உதாரணம். இப்போ வேற ஏதாவது உதாரணம் சொல்லலாம். சரி, எல்லாருக்கும் பொதுவானது ஒன்று சொல்லுங்க. 1330 என்ன? ரூபாய். 1330 திருக்குறள். 1440 எழுதத்தான். 1330 அதுக்கு கீழே 1440. அது என்ன? 1440 பவன் காசுகளாம். எல்லாருக்கும் ஒவ்வொரு நாளும் இந்த பவன் காசுகள் கிடைக்குதான். நம்ம என்ன பண்றோம்? என்ன பண்ற அதை பொறுத்து. அறிவு பொது, ஆற்றல் பொது மாதிரி நான் இப்ப சொல்றது பொது. அது என்ன? என்னப்பா 1440 என்னப்பா? என்ன தீபக்? பவன் காசு. அதான் என்ன காசுன்னு கேட்டேன். ரூபாய். பவன் காசுனா ரூபாய் தானே. 1440 நிமிடங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தருக்கு இங்கே கிடைக்கிற
பொதுவானது என்ன? நேரம். 1440 24 × 60 போட்டுங்க பக்கத்தில். சரியா? 86,400 வினாடிகள். சரியா? இங்கே பாருங்களேன், ஒரு ஐபிஎல்ல ஒரு டீம் சொல்லுங்க. சிஎஸ்கே. ஒருத்தன் கூட சென்னைக்காரன் விளையாடாத ஒரு டீம். சிஎஸ்கேன்னு எழுதுவேன். சிஎஸ்கேன்னு எழுதுவேன். ஒன்றுக்கில ஒன்றா எழுத சொல்கிறேன். சிஎஸ்கே எழுதிட்டீங்களா தம்பி? நல்லா இருக்கு, முடியலாம் நல்லா இருக்கு. உங்கள் பேர் என்ன தம்பி? முடி நல்லா இருக்கும். நீங்கள் தானே? பேர் என்ன சொல்லுங்க தம்பி. இந்த ஒருத்தர் முடி நல்லா இருக்கும். நான் வர சொன்னேன். அருமை, உட்காருங்க. சரி, இப்போ சிஎஸ்கே எழுதிட்டிய. சிஎஸ்கேன்னு எழுதுறீங்கல்ல, அதுக்கு கீழே இன்னொரு டீம் சொன்னாங்க. என்னவா? அதை எழுதுங்க. அதுக்கு கீழே உங்க முதல்ல சிஎஸ்கே, அடுத்தது ஆர்சிபி, அதுக்கு அடுத்தது உங்களுடைய திருப்பெயரை எழுதுங்க. உங்க பேரை எழுது தம்பி. எழுதிட்டீங்களா? எழுதிட்டீங்களா? எல்லாரும் அவங்க பேர் எழுதிட்டீங்கல்ல, அடுத்தவங்க பேர்லாம் எழுதல. இப்ப இந்த மேட்ச்சு எவ்வளவு நேரம் நடக்குது? ஒரு மேட்ச்சு எவ்வளவு நேரம் நடக்க? ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் நடக்குது இல்லையா? ஒரு மேட்ச், சிஎஸ்கே மேட்ச், அது ஒரு மேட்ச். 4 மணி நேரம் அந்த இடத்த விட்டு நகராம அதையே பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே. எங்கள் வீட்டுக்கு அடுத்த வீட்டுக்கார பையன், ஒரு பையன் இருக்காரு. அவர் சிஎஸ்கே மேட்ச் தான் ஒரு தவணை ஜெயிச்சாங்களாம். அன்னைக்கு ஒரு சட்டை போட்டிருந்தாராம். அந்த சட்டை தான் போடுறாரு, வேற சட்டை போடுறது. எந்திரிச்சு பாத்ரூம் கூட போறது இல்லைன்னு அவங்க அம்மா சொல்றாங்க. ஏன்னா எந்திரிச்சா அவுட் ஆயிடுவேனா. சரியா? அப்படியும் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன். இப்ப உங்களுக்கு ஒரு கேள்வி. இந்த சிஎஸ்கே ஜெயிக்கணும்னு 4 மணி நேரம் உட்காந்துருந்தீங்க, இந்த ஆர்சிபி ஜெயிக்கணும்னு இன்னொருத்தர் 4 மணி நேரம் உட்காந்துருந்தேன். இந்த 3ஆவதா ஒரு பாவப்பட்ட ஜென்மம் எழுதுனீங்களே, அவன் ஜெயிக்கணும்னு ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் செலவழிச்சு? என்ன கேள்வி? என்ன தம்பி? அங்கே ஏதோ சவுண்டு கேட்குது. சொல்லுங்க, எவ்வளவு நேரம் செலவழிச்சீங்க? இந்த 3ஆவதாக ஒரு பேர் எழுதுனீங்கல்ல, இங்க நோட்டே காண. பேர் என்னையா? எழுதுங்க, ஒரு நோட்டு வாங்க, எழுதுங்க. 3ஆவது பேரை பார்க்குறேன் தம்பி. 3ஆவது பேரை பார்க்குறேன். நல்லா பொருத்தமா இருக்காது. சபரிநாத், நல்ல பேரா இருக்கு. சபரிநாத் ஜெயிக்கணும்னு ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் செலவழிச்சான்னு கேட்கிறேன் கேள்வி. சரியா? என்ன பொதுன்னு சொல்றேன், நேரம் பொது. அதுக்கு எவ்வளவு நேரம் செலவழிச்சோம்? சரியா? அப்பா கண்ணு எங்க நோட்டு? ஏன் சவுண்டு வருதுன்னு இப்பதான். ஒரு நோட்டு 2 பேரா? என்னங்கப்பா இது? ஓ நோட்டா? அவருக்கு ஒரு பேப்பர் கொடுங்கப்பா, சீக்கிரமா ஏதாவது பண்ணுங்க. கொஞ்சம் சீரியஸா எடுங்க. கண்டுங்களா? நோட்டு இல்லாத பையங்களாம் எடுங்க ஏதாவது ஒரு பேப்பரு. என்னமாவது ஒன்னாச்சு. தட்சணாமூர்த்தி, அருமை. யார் அந்த தட்சணாமூர்த்தி? நீனா? அப்புறம் என் வேணும் கொடுக்குற தலையா? என்னப்பா எழுது. அதாவது நம்ம எவ்வளவு நேரம் செலவழிச்சோம்? ஆற்றல் பொது, அக ஆற்றல் சொல்றேன், லா ஆஃப் பொட்டன்ஷியாலிட்டி சொல்றேன். அந்த பொட்டன்ஷியல் உங்ககிட்ட இருக்க ஆற்றல், அதை பயன்படுத்துறியாரு கேட்க. புரியுதா நான் சொல்றது? இது என்ன சொல்ல வர்றேன்னு தெரியுதா? ஒரு 4 மணி நேரம் யாரோ ஜெயிக்கணும்னு உட்கார்ந்துருக்கவே, நம்ம ஜெயிக்க வேண்டாமா? அதுக்கு எவ்வளவு நேரம் நீங்க செலவழிக்க போறீங்கன்னு தான் என்னுடைய கேள்வி. சரியா? போட்டாங்க தம்பி.
திவாகர், நல்ல பேர். பயிற்சியும் முயற்சியும் 1440 பவன் காசுகள், நிமிடங்கள். கண்ணா உதய, நல்ல பேரா இருக்கு. பிரகாஷ்னாவே வெளிச்சம், அதுவும் உதய பிரகாஷ்னா ரொம்ப மகிழ்ச்சி. சரி, இப்ப இந்த அடுத்த விதிக்கு போறேன். இப்ப என்ன சொல்லியிருக்கேன்? அகாற்றல் விதியில எல்லாருக்கும் ஆற்றல் பொது, அறிவு பொது. நம்ம எவ்வளவு பயன்படுத்துகிறோமோ அதில் தான் நம்ம வெற்றி இருக்கு. சரியா? வெற்றினா என்ன? நேற்றைய என்னை விட இன்றைய நான். சரியா? வெற்றினா என்ன? உட்காருங்க, எந்திரிக்க வேண்டாம். நோட்டை தான் கேட்டேன். நேற்றைய தருண். நல்லது. அப்ப அடுத்த விதி சொல்லுவோமா? அடுத்த விதிக்கு பேரு லா ஆஃப் கிவிங், கொடுத்தல் விதி. லா ஆஃப் கிவிங், கொடுத்தல் விதி. என்ன கொடுக்கலாம் எல்லாருக்கும்? கொடுத்தல் விதி. வாழ்க்கையே கொடுக்கிறதுலயே பெறறதுல இருக்கு. கார்த்தி, என்ன படிக்கிறீங்க? தூங்கிட்டீங்களா? இல்லையே. ஒரு வகுப்புல ஒரு பையன் தூங்கிட்டாரா? சரியா? வகுப்புல தினம் நடக்கிறது வேலைங்கிறீங்களா? இல்லை. ஆசிரியர் என்ன பண்ணாராம், பக்கத்தில் இருக்கவனை கூப்பிட்டு, தம்பி அவரை உசுப்பி விடுங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த பையன் சொன்னா, ஐயா தூங்க வச்சது நீங்க, உசுப்பி விடுறது நானா? நீங்க உசுப்பி விடுனா. இப்போ அதனால தான் கிட்டத்தெல்லாம் போய் யாராவது தூங்குங்களான்னு பார்த்துக்கிட்டு வரேன். சரியா? தூங்காமல் இருக்கீங்க, பாராட்டு. சரி, இதே இதை இன்னொரு மாதிரி சொல்லுவாங்க. ஒருத்தர் சொன்னாங்களாம், எங்கள் அப்பா எங்கள் அம்மா விட எங்கள் ஆசிரியர் சிறந்தவர். ஏன்னா எங்கள் அம்மா ஒரு சமயத்தில் ஒருத்தர் 2 பேரை தான் தூங்க வைப்பாங்க, ஆசிரியர் 40 பேரையும் தூங்க வச்சிருவாரு அப்படின்னு. ஆனால் இதற்கு ஒரு மறுதலை இருக்கிறது. அந்த மறுதலை என்னன்னா, அம்மாவனால ஒரு சமயத்துல 1-2 பேரைத்தான் விழித்திருக்க வைக்க முடியும், ஆசிரியரால இந்த 100 பேரையும் விழித்திருக்க வைக்க முடியுமா? அப்ப அந்த விழிப்பு நிலை, கொடுத்தல் அப்படின்னா இப்ப பேசுறேன். என்ன 2வது விதி என்ன சொல்றேன்? கொடுத்தல். வாழ்க்கையே கொடுக்கிறதோ வாங்கிறது தான் பெறுதலும். இந்த நிறுவனங்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் என்ன பண்ணுது? நிறுவனங்கள் எல்லாம், வணிக நிறுவனங்கள்லாம் என்ன பண்ணுது? என்ன பண்ணுது? ஒன்று சர்வீஸை கொடுக்குது, இல்லாட்டி ப்ராடக்டை கொடுக்குது. எது? 2 விஷயம் எழுதுங்க. கொடுத்தல். நிறுவனங்கள் முழுவதும் கொடுக்கிறது என்ன? ஒன்று என்ன? எல்ஐசிங்கிறது சர்வீஸ் ஆர்கனைசேஷன். கொடுத்தல். இப்போ இந்த ஃபேன் தயாரிக்கிறவனா இருந்தா அவன் பொருளை தயாரிக்கிறான். புரியுதா? அப்ப இந்த உலகமே கொடுக்கறதுலையும் பெறுதலையும் வரும். நம்ம என்னெல்லாம் கொடுக்கலாம் இந்த சமுதாயத்துக்கு? இப்போ நாட்டு நலப்படி திட்டம் போனீங்க, என்னெல்லாம் கொடுக்கலாம்னு பாருங்களேன். வாழ்க்கையில் என்னெல்லாம் கொடுக்கலாம்? இப்போ ஒரு புத்தகம் சொல்கிறேன், அதுக்கு பேர் 5 லவ் லாங்குவேஜஸ். எழுதுங்க. 5 அன்பு மொழிகள். 5 லவ் லாங்குவேஜஸ். 5 அன்பு மொழிகள். எதையெல்லாம் கொடுக்கலாம் வாழ்க்கையில்? ஈத்துவக்கும் இன்பம்னாரு. ரொம்ப தமிழ் சொல்றேன், இருந்தாலும் எடுத்து. ஈத்து உவக்கும் இன்பம் 3 சொல். கொடுத்து மகிழ்கிற இன்பம். என்னடா ஐயா, பேனா இல்லையா? பேனா இல்லையா? எதுக்கப்பா இவங்கிட்ட வாங்கிறியா? அவன் உங்ககிட்ட வாங்குறானா? சொல்றீங்கப்பா, இதை வச்சுக்க. இதை போற போது
மறந்து நாம திருப்பி கொடுத்துறேன். நன்றி. என்ன கொடுத்தல். கொடுக்குற போது அவர் முகத்தை பார்த்தீங்களா? எவ்வளவு மகிழ்ச்சி இருந்துச்சு பார்த்தீங்களா? பார்த்தீங்களா? கொடுத்தல். ரத்தத்தை பாலாக்கி கொடுத்தாளா அம்மா? ஏன் அவளை இந்த நாட்டில் பசுவை கொண்டாடுகிறார்கள். ஏன்? ரத்தத்தை பாலாக்கி கொடுக்கறதுனால அம்மாவை கொண்டாடுறோம். கொடுத்தல் விதி. இப்ப ரெண்டாவது விதி. முதல் விதி என்ன சொன்னேன்? ஆக ஆற்றல் விதி. லா ஆஃப் பொட்டன்ஷியாலிட்டி. ஒவ்வொருத்தரை இருக்கு, அதை பயன்படுத்துங்க. அது முதல் விதி. ரெண்டாவது விதி கொடுத்தல். அதுல 5 love languages, 5 அன்பு மொழிகள். என்ன நல்லா கொடுக்கலாம் இப்ப சொல்ல போறேன். 5 அன்பு மொழிகள். எல்லாம் நிறைய பேர் திரும்பி திரும்பி பார்க்குறீங்க, அதனால அங்கேயே வந்துடுறேன். எல்லாரும் எழுதுறீங்களா? கையா எழுதுறியா? பேரு கொடுத்து மகிழ்வதில் இன்பம். நல்லா எழுதிய தம்பி. 5 அன்பு மொழிகள். பேர் என்ன தம்பி? சரவணன். நல்ல ஆளு பொருத்தமா இருக்கீங்க. சரி, வாழ்த்துக்கள். இப்ப எதை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். முதல் அஃபர்மேஷன்ங்கிறார் ஆங்கிலத்தில். அஃபர்மேஷன். AFFIRMATION. அஃபர்மேஷன். பாப்பா தாத்தா பாப்பா நோட் பண்ணு. ஐயோடு இருக்கிறது மாதிரி இருக்கேன். ஒரு உற்சாகமாக இருக்குப்பா. ஏதோ இத்தனை வருஷத்தில் நான் நிற்கிறேன். எழுதுறியா? பேர் எழுதுறியா? காயத்ரி. அருமை. இப்போ 5 love languagesல அன்பு மொழிகளில் முதல் மொழி என்னன்னு சொன்னேன்? அஃபர்மேஷன். அப்படின்னா அக்கறையான சொற்கள், அன்பான சொற்கள், உறுதியளிக்கிற சொற்கள். அஃபர்மேஷன். அஃபர்மேஷன். நம்ம என்ன கொடுக்கலாம்? அஃபர்மேஷன். மனிதர்கள் அப்படியே ஏங்குறாங்க, நல்ல சொற்களை கேட்க ஏங்குகிறார்கள். இந்திரிகளே கையில் இதெல்லாம் நல்லா தொங்க விட்டுருக்காரு. நல்லா இருக்கு. இதுல வாங்க. இதுக்கு என்ன சொல்லிய? ராஜ். அருமையான பேரா இருக்கு. ராஜ் பிரியன். பிரியன்னாவே ஒரு அன்பு. அதே ராஜா ராஜ் பிரியன். இப்ப பாருங்களேன், இந்த டேக்கை தவிர வேற ஒண்ணு கட்டி தொங்க விட்டுருக்கான். இந்த நம்ம ஒவ்வொருத்தருடைய கழுத்துலையும் கட்டி தொங்க விட்டுருக்கான். என்ன தெரியுமா அது? என்னது? இது அடையாள அட்டை. இன்னொன்று கட்டி தொங்க விட்டுருக்கான். என்னை பாராட்டுங்கள். என்னென்ன தொங்குதா? என்னை வாழ்த்துங்கள் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் நம்ம மனசுக்குள்ள ஒன்று இருக்காங்க. நம்ம மனசுக்குள்ள என்ன இருக்கு? யாராவது பாராட்ட மாட்டானா? யாராவது வாழ்த்த மாட்டானா? வாழ்த்துறதுக்கு என்ன வேணும்? வாழ்த்துறதுக்கு என்ன வேணும்? வயசு இல்லைப்பாங்க சில பேர். வயசு வேண்டாமா? என்ன வேணுமா? மனசு வேணுமா? வாழ்த்துறதுக்கு என்ன வேணும்? பதம் கடந்தாருக்கே பல்லாண்டு சொன்னவங்களா நம்ம. யாருக்கு பல்லாண்டு? கடவுளுக்கு பல்லாண்டு. பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு. பல்லாண்ட மல்லாண்ட திண்டோள் மணிவண்ணா உன் சேவடி செல்விக்கு திருக்காப்புன்னு யாருக்கு பல்லாண்டு சொன்னவங்களா? கடவுளுக்கு. அதனால மனசு வாழ்த்துங்கள்ங்கிற. பாராட்டுங்கள். எழுதுங்க. பாராட்டுங்கள், வாழ்த்துங்கள். இந்த அஃபர்மேஷனுக்கு கீழே சொல்லிக்கிட்டு வரேன். பாராட்டி பாருங்களேன். அருமை தம்பி உட்காருங்க. பாராட்டுங்கள், பாராட்டுங்கள், பாராட்டப்படுவீர்கள். சரியா? உறவுகள் எல்லாம் கண்ணாடி மாதிரியா? கண்ணாடின்னு எழுது. கண்ணாடி ஆங்கிலத்தில் ரெசிப்ரோக்கல். RECIPROCAL. ரெசிப்ரோக்கல். உறவுகள் எப்படி? ரெசிப்ரோக்கல். கண்ணாடி பிரதிபலிப்பு. சரியா? கண்ணாடி முன்னாடி சிரிச்சா முறைச்சா அதான். அப்ப வாழ்த்துங்கள் சார்.
வணங்குங்கள்னு சொல்றேன், நன்றி கூறுங்கள்னு சொல்றேன். அப்ப இதெல்லாம் என்ன? லவ் லாங்குவேஜ்ல முதல் லாங்குவேஜ் என்ன? அஃபர்மேஷன். அக்கறையான மொழிகள், அன்பான மொழிகள், அரவணைப்பான மொழிகள் ஒவ்வொருத்தரும் ஏங்குறாங்களாம். அதை முதல்ல கொடுத்துருங்க. சரியா? ரெண்டாவது, இது என்ன விதி? இதெல்லாம் கொடுத்தல் விதி. வேற என்ன கொடுக்கலாம்? பரிசுகள்ங்கிறார். என்னது? பரிசுகள். சிறிய சிறிய பரிசுகள். பரிசுக்கு வேல்யூ முக்கியம் இல்லையா? என்ன முக்கியம்? அதான் முக்கியம். பரிசுல அதுல பண வேல்யூ முக்கியம் இல்லை, மன வேல்யூ முக்கியம். எப்பவோ என் பேத்தி சின்ன பொண்ணா இருந்த போது கொடுத்த பரிசை அன்னைக்கு நான் ஏதோ பிரட்டிக்கிட்டு இருந்தேன், பார்த்தேன். எனக்கு அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு. அதனால பரிசுகள். யாருக்கு கடைசியா என்ன பரிசு கொடுத்தீங்கன்னு நினைச்சு பாருங்க. யாருக்கு கடைசியா என்ன பரிசு கொடுத்தீங்கன்னு நினைச்சு பாருங்க. என்ன பரிசு கொடுத்தீங்க? ஏதாவது கொடுத்தீங்களாப்பா? அந்த பொண்ணு நல்லா பிரைட்டா இருக்கு, ஏதாவது கொடுத்தியா? பேர் என்ன? ரூபஸ்ரீயா? ஸ்ரீனாவே லட்சுமி, ரூபஸ்ரீனா எவ்வளவு அழகு சொல்லத்தா? என்ன கொடுத்தீங்க? அதேப்பா, மோதிரமா? இன்னைக்கு தங்க வைக்கிற வேலையில வெள்ளி மோதிரம். பாராட்டு. அப்ப சொல்லிக்கிட்டேங்க, அது கொடுத்தல். இதுதான் கொடுத்தல்ல. முதல்ல என்ன சொன்னேன்? இனிய மொழிகள் சொன்னேன், அக்கறையான மொழிகள் சொன்னேன். ரெண்டாவதா என்ன சொல்ற? பரிசுகள். மூன்றாவதாக ஸ்பெசிபிக் டைம்ங்கிறாங்க. டைம் கொடுங்கிறாங்க. டைம் என்ன கொடுங்க? டைம், நேரம். ஒரு நேரம் கொடுக்கறதுனா என்ன? இது நிறைய பேசணும். ஆனாலும் ஒருத்தர் நேரம் இல்லாதது போல நடந்துக்கிறான். எப்படி நடந்துக்கிறான்? அன்பான சொற்கள் சொல்லவும், புன்னகைக்கவும். என்ன கொடுக்கலாமா? புன்னகை கொடுக்கலாமா? எழுதுங்க. அல்ல, அன்பு மொழியில புன்னகைன்னு ஒண்ணு எழுது. புன்னகை. புன்னகை. புன்னகைன்னா என்னப்பா பண்ணது? சீக்கிரமா வேகமா பாரு. புன்னகை. இங்கே பாருங்களேன், ஒரு ரவுண்டு போடுங்க, சின்ன ரவுண்டு போடுங்க. கண்ணு மாதிரி சின்னதா போடுங்க. கண்ணு மாதிரி. சரியா? மூக்கரை கண்ணு என்ன போட்டுங்க. இந்த வாயில் கடை இருக்குல்ல, அதுல யூவை கவுத்து போடுங்க. யூவை கவுத்து போடுங்க. எப்படி இருக்கு பார்க்கிற போது? ரவுண்ட எப்படி இருக்கு? இப்போ ரவுண்ட போடுங்க. ரெண்டு கண்ணை போடுங்க. இப்போ யூவை போடுங்க. ஹாப்பியர் பார்க்கிற போது. இங்க பாரு, ஒன்று எழுதுவே. புன்னகை அணியாதவரை, புன்னகை அணியாதவரை போட்டுக்காத வர. புன்னகை அணியாதவரை உன் ஆடை அலங்காரம். எழுதுங்க, பரவாயில்ல, கொஞ்சமாச்சு எழுதுங்க. எழுதவே ஒரு ஆசிரியர் சொல்றாரு, பரீட்சை 2.25 மணி நேரம் 2.5 மணி நேரம். எழுதவே வல்லையே சாருங்கிற பையனுக்கு எழுத வல்லையே சார். இதெல்லாம் ஒரு பிராக்டிஸ். என்ன சொல்றாரு? புன்னகை அணியாதவரை உன் ஆடை அலங்காரம், உன் ஆடை அலங்காரம் பூர்த்தியாகவில்லை, பூர்த்தியாகவில்லை. You are not fully dressed. You are not fully dressed unless கண்ணா எங்க என்ன பாருங்கய்யா, unless you wear, WEAR, அணிந்து கொள்வதுக்கு ஆங்கிலத்தில் என்ன? wear. Unless you wear a smile. A smile சொல்ற போதே எப்படி நல்லா இருக்கு. சொல்லுங்க எங்க இந்த வார்த்தை என்ன சொல்ல? You are not fully dressed unless you wear a smile.
சரி, சிரிக்கிறதுனா என்ன? இங்கே பாருங்க, சிரிக்கிறது எப்படின்னு ஒரு சின்ன ஃபார்முலா சொல்லிட்டு நான் வேகமாக போகிறேன். அது என்னன்னா, கீப்பல்லு தெரியக்கூடாது, மேப்பல்லு தெரியலாம். என்ன ரூல்? என்ன? கீப்பல்லு மேப்பல்லு கெக்க பிக்காது சவுண்ட் வரக்கூடாது. சிரிக்கிறது தான் என்ன? ஸ்மைல்னா என்ன? என்ன சொல்லுங்கப்பா? 3 ரூல். மேற்குள்ள தெரியணும். சரியா? இது மாதிரி பழக்கம் கேட்கிறான். எல்லாமே பழக்கம் தான்ப்பா. கற்றுக்கொள்வது தான் இது ஒரு கான்சியஸ் கற்றுக்க. நான் இப்போ என் ஃபோனை ரெக்கார்ட் ஆகுது, இல்லாட்டி உங்களெல்லாம் சிரிக்க சொல்லி ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்குவேன். சரியா? ஆவணம் முக்கியம் இல்லை அதுக்காக. ஓகே. அப்போ முதல்ல என்ன சொன்னால் அஃபர்மேஷன் சொன்னோம். அதில் தான் புன்னகை சொல்கிறேன், நன்றி கூறல் சொல்கிறேன், எல்லாமே சொல்கிறேன். 2வது என்ன சொல்கிறோம்? பரிசுகள் சொன்னேன். 3வது என்ன சொல்கிறோம்? டைம். அவங்களுக்கு ஒவ்வொருத்தரும் ஏங்குறாங்களா நம்ம நேரத்துக்காக. நம்ம என்ன பண்ணுறோம்? ஒரே வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு தொடர்பு எல்லைக்கு அப்பால் இருக்கோம். 5 பேர் இருந்து 5 ஃபோன் வச்சுருக்கோம் இல்லையா? நம்மளுடைய ஸ்பெசிஃபிக் டைம். 4வது டச் சொல்கிறாங்க. 4வது என்ன? டச். அது என்ன? டச்சிங். டச். அவுட் ஆஃப் டச் இஸ் அவுட் ஆஃப் மைண்ட். எழுதுங்க. அவுட் ஆஃப் டச் இஸ் அவுட் ஆஃப் மைண்ட். நான் 1971 கெமிஸ்ட்ரியை விட்டேன். கெமிஸ்ட்ரி என்னை விட்டுருச்சு. நான் இன்னும் தொடர்பில் இருக்கேன், தமிழில் இருக்கேன், மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸில் இருக்கேன், இன்சூரன்ஸில் இருக்கேன். அதெல்லாம் என்னோட இருக்கு. நான் எந்த உறவுகளோட டச்சில் இருந்தாலும் அதெல்லாம் இருக்கு. இந்த டச்சுங்கிறது ரொம்ப முக்கியம். தொடுதல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதெல்லாம் நிறைய விவரிக்கணும். சீக்கிரமாக போகிறேன். கடைசியாக ஒன்று சர்வீஸ் முக்கியமானது. 5 கொடுத்தல்ல 5வது விஷயம் சர்வீஸ். அது என்ன சர்வீஸு? அதாவது ஒருத்தட்ட போய் இதை பணம் கட்டிடுவான்னு சொன்னால் அப்பா என்ன பண்ணுறாரு? தம்பி என்ன பண்ணுறான்? ஒரு சர்வீஸுக்கு யாரும் வணங்க மாட்டேங்கிறாங்களாம். இந்த யாரெல்லாம் சர்வீஸ் நல்லா பண்ணுறாங்களோ அவங்கெல்லாம் புகழப்படுகிறார்கள். எல்லாருக்கும் ஒரு தேவை இருக்குப்பா. அந்த தேவையை நீ கொடுத்தீங்கன்னா, ஒரே ஒரு உதாரணம் சொல்லிட்டு நான் அடுத்தாப்புல போகிறேன். நான் ஒரு திருமணத்துக்கு போயிருந்தேன். திருமணத்தில் இந்த பரிமாறணும்ல, அப்போ சமையல்காரங்களாம் குறைச்சலாக இருந்தாங்க. சமையல் இதெல்லாம் வரல, சாப்பாடெல்லாம் வரல. அப்போ என்ன பண்ணார்? இந்த மூத்த சம்பந்தி, அது ஒரு பெண்ணுடைய திருமணம், அவள் அக்காவுடைய மாமனார், அவர் என்ன பண்ணார்? வேட்டியை மடித்து கட்டிக்கிட்டு சாம்பார் வாடியை தூக்கி ஒவ்வொருத்தருக்கும் சாம்பார்லாம் கேட்டு கேட்டு சாப்பிட்டார். கூடவே சர்வீஸ் பண்ணார். அப்போ அவரை பற்றி அந்த வீட்டில் எவ்வளோ உயர்வாக எண்ணியிருப்பாங்க. சம்பந்தி, பொண்ணை கட்டிக்கிட்ட சம்பந்தி, அவன் வந்திருந்தவங்க எப்படி நினைச்சிருப்பாங்க? அப்போ ஒரு கவரோடும் அப்படின்னா என்ன வேணுங்கிற? இந்த சர்வீஸ் வேணுங்க. சரியா? இதெல்லாம் கொடுக்கலாங்கிற நிறைய இருக்கு. ஈத்துவக்கும் இன்பம் ஈதல் இசைப்பட வாழ்தல். ஈதல் எழுதுங்க, இசைப்பட வாழ்தல். வெற்றிக்கு முக்கியமான வழி இந்த கொடுத்தல். என்னென்னலாம் கொடுக்கலாம்னு யோசிங்க, அதையெல்லாம் கொடுங்க. 3வது விதி, 3ல் இப்போ தானே இருக்கியப்பா, 10க்கு எப்போ போகிறேன்னு இருக்கிறீங்களா? போயிட்டு நான் சீக்கிரம் வாசி. 3வது விதி ஈர்ப்பு விதிங்கிற லா ஆஃப் அட்ராக்ஷன். என்ன விதி? அட்ராக்ஷன். நல்லது நல்லதை ஈர்க்கும், எரிச்சலை ஈர்க்கும். யாருமே இதெல்லாம் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்துருக்கலாம். யாரு மேலே எரிச்சல் வருது? யாரு மேலே கோபம் வருது? கோபம் யாரு மேலே தான் வருது? யாரு மேலே? கேட்டா வருது.
எரிச்சலாக வருது. அம்மா தான் கேள்வி கேட்குதோ, அம்மா மேலே தான் எரிச்சல் முதல்ல வருது. கோபத்துக்கு ஆங்கிலத்தில் என்ன எழுதுங்க? ஆங்கர்னு எழுதுங்க. ANGER எழுதுங்க. ANGER முன்னாடி ஒரு டி போடுங்க. சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லினாரு. சினம் என்னும் எழுதுங்க, கீழே தமிழை எழுதி வச்சுங்க. சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி. எரிச்சல். அப்ப எரிச்சல் எரிச்சலை இருக்குது. மகிழ்ச்சி சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி. இனம் என்னும் ஏமப்புனையை சுடும். கூடி சுத்தி இருக்கவங்களெல்லாம் சுடுமா? முதல்ல அவனை சுடும். சரியா? அப்ப மூன்றாவது விதி என்ன சொல்ற? ஈர்ப்பு விதி, லா ஆஃப் அட்ராக்ஷன். அப்ப நல்லது நல்லதை ஈர்க்கும். வாழ்த்துனா வாழ்த்துப்படுவீர்கள், பாராட்டுனா பாராட்டப்படுவீர்கள். சரியா? அல்லவையிலே அறம் பெருக்குவோம். பாராட்டுல மாத்திரம் ஒன்னே ஒன்று சொல்லிட்டு போறேன். சரியா? அந்த அம்மா நல்லா சமைச்சு வைப்பாங்களாம். இவர் ஒன்றும் பாராட்ட மாட்டாங்களாம், சாப்பிட்டு போவாராம். அடுத்த விட்டம்மா கேட்டாங்களாம் இவருடைய மனைவிட்ட, உங்க வீட்டுக்காரரு எதெல்லாம் பிரியமா சாப்பிடுவாருன்னு கேட்டாராம். இவர் தான் ஒன்றும் சொன்னது இல்லையே. அந்த அம்மா சொன்னாங்களாம், எதை போட்டாலும் திங்குன்னாங்க. என்ன பாராட்டுங்கம்மா. சரியா? அப்ப நான் இதை சொன்னேன் ஒரு முகவர் கூட்டத்தில். நிறைய இன்சூரன்ஸ் ஏஜென்ட்ஸுக்கெல்லாம் பயிற்சி இருக்கு. அவர் போய் வீட்டில் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னா அந்த அம்மா அழுக ஆரம்பிச்சாங்க. ரசம் நல்லா இருக்குனாங்களா, அவங்க அழுக ஆரம்பிச்சாங்க. பொரியல் ரொம்ப நல்லா இருக்குனாரா, அவங்க ரொம்ப அழக ஆரம்பிச்சிட்டாங்க. ஏமா அழுகிறாயின்னு கேட்டாரா, தினம் உனக்கு நான் தான் வடித்து கொட்டுனேன், இன்னைக்கு கொஞ்சம் தலைவலி, இந்த ரசமும் பொரியலும் அடுத்த வீட்டிலேருந்து வாங்கி அந்த வச்சு எழுச்சான். என்ன ஏதாவது சிரிங்கப்பா, எனக்கு கொஞ்சம் உற்சாகமாக இருக்கு, கண்ணுகளா கடைசியில் இருக்குதுங்க. அப்ப இதில் என்ன இல்லை? பாராட்டுக்கும் இந்த கதையை மாத்திரம் எழுதிக்கீங்க. என்ன ரசம்னு எழுதிக்கீங்க போதும். இந்த கதை ஞாபகம் வரணும், உங்களுக்கு ஒவ்வொன்றும் நினைவு வரணும். எப்படி பாராட்டணும்னு நினைவு வரணும். பாராட்டுக்கு கிண்டலுக்கு, பாராட்டுக்கு நக்கலுக்கு, பாராட்டுக்கு வஞ்ச புகழ்ச்சிக்கு என்ன வித்தியாசம்? என்ன வித்தியாசம்? என்ன வித்தியாசம்? என்ன வித்தியாசப்பா? என்ன வித்தியாசம்? 40 நிமிடம் ஆயிடுச்சு. என்ன வித்தியாசம்? புறம் பேசுதல். உண்மை வித்தியாசமா? என்ன வித்தியாசம்? பாராட்டுல உண்மை இருக்கணுங்கிறாரு. உண்மைன்னு எழுதிங்க பாராட்டுக்கு பக்கத்துல. உண்மை இருக்கணும். உண்மை இல்லைன்னு சொல்லுங்க. அது இந்த இவருக்கு அறியாமை. இப்ப நான் சொன்ன கதையில அவருக்கு தெரியாத, அதனால மாட்டிக்கிட்டாரு. தெரிஞ்சுக்கணும், இதுல உண்மை இருக்கணுங்கிற. சரியா? இந்த புரிதல் சொன்னல, இந்த இடத்துல ஒன்று சொல்லிட்டு அப்புறம் போகலாமான்னு நினைக்கிறேன். இல்லாட்டி அடுத்த விதிகளில் வரேன். இப்போ மூன்றாவது விதி என்ன சொல்லியிருக்கோம்? ஈர்ப்பு விதி. நல்லது நல்லதை ஈர்க்கும். அப்போ நல்லதையும் செஞ்சு பாருங்களேன். இதெல்லாம் செஞ்சு பாருங்கிறேன். நீங்கள் கெமிஸ்ட்ரியில் லேபில் செய்கிறது வேற, அதே தான் இங்கேயே எரிச்சலோட பேசி பாருங்க என்ன வந்துச்சு, நல்ல விதமாக பேசி பாருங்க என்ன வந்துச்சுன்னு பாருங்களேன். அப்போ இன்சொல் இனிதீன்றல் காண்பான் எவன்களோ வன்சொல் வழங்குவதுன. இனிமையான சொல்ல சொல்லிப்பாரு பாப்பா காயத்ரி. இன்சொல் இனிதீன்றல் அப்படின்னு எழுதி வச்சுக்கோ. இதை போய் தேடு. இன்சொல் இனிதீன்றல் காண்பான் எவன்களோ வன்சொல் வழங்குவதுன. பேசாதீங்க கண்ணு. அந்த சாக்லேட் பேசுறீங்களா? இங்க வந்து பேசுங்களேன். சரி, அடுத்த விதி சொல்லிடுறேன். அடுத்த விதி 4வது விதி சீக்கிரமா சொல்லிட்டு போவோம். 3
4 லா ஆஃப் காஸ் அண்ட் எஃபெக்ட். லா ஆஃப் காஸ் அண்ட் எஃபெக்ட். லா ஆஃப் காஸ் அண்ட் எஃபெக்ட். இதில் வந்துக்குவா, இது நல்லா கேட்குது. காசுனா என்ன, எஃபெக்ட்னா என்ன? காரணமும் விளைவும். காஸ் அண்ட் எஃபெக்ட். தேங்க்ஸ். இதெல்லாம் கர்மா கொள்கையில் இருந்தால் கூட இதை ஆஃப் பண்ணிட்டு இதில் பேசுகிறேன். இது பேசுல. அதாவது கர்மா கொள்கையில் இருந்தால் கூட நான் இப்போ சொல்ல வர்றது காரணமும் விளைவும். ஒரு விதையை போட்டால் ஒன்று முளைக்கும் அல்லது முளைக்காது. விதையை போடாட்டி எழுதிங்க, விதை. விதை போட்டால் முளைக்கலாம், முளைக்காம போகலாம். விதையை போடாட்டி முளைக்கவே போகிறதில்லை. காஸ் அண்ட் எஃபெக்டில் என்ன சொல்கிறேன், படித்தா அந்த கேள்வி வரலாம், வராமல் இருக்கலாம். படிக்கவே இல்லாட்டி அது வரப்போகிறதே இல்லை. நீ உழைச்சா உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் வரலாம், வராமல் போகலாம். ஆனால் வள்ளுவன் சொல்லுகிறான் மெய்வருத்த கூலின்னு ஒன்று சொல்லலாம். உழைப்புன்னு போட்டு பக்கத்தில் மெய்வருத்த கூலி அப்படின்னு எழுதுங்க. உழைப்பு மெய்வருத்த கூலி. ஏன் இப்போ எழுத சொல்கிறேன், இப்போ இந்த எழுதுறதுக்கு ஒரு எஃபெக்ட் இருக்குது. இதை திருப்பி பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் வந்து பேசுனாரு, அப்படி என்று தோன்றும். எரிச்சல் அடைகிற போது இது கொஞ்சம் குறைக்கும். அடுத்தவங்களை வாழ்த்து சொல்லும். ஒரு பிறந்த நாள் வர்ற போது ஒரு பரிசு கொடுக்க சொல்லும். சரியா? அதனால தான் எழுத சொல்கிறேன். இவ்வளோ கஷ்டப்பட்டு ஏன் எழுத சொல்கிறேன், அப்படியே காதில் கேட்டு போயிடாதீங்கன்னு தான் சொல்ல வரேன். அப்போ என்ன சொல்கிறேன், இப்போ என்ன வார்த்தை எழுத சொன்னேன் பாப்பாவை? மெய்வருத்த கூலி. அப்போ உழைச்சா கிடைக்கலாம், கிடைக்காமே இருக்கலாம். ஆனால் உழைக்கவே இல்லாட்டி அப்போ காஸ் அண்ட் எஃபெக்ட். முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும் நாங்கள் என்னென்னமோ சொல்கிறாங்க. அதெல்லாம் கொஞ்சம் ஆன்மீகம் அதுகள்லாம் இருக்குது. நம்ம வாழ்க்கையை ஒழுங்குபடுத்திக்கணும். நம்ம செஞ்சால் அதுக்கு எங்கேயோ ஒரு இடத்துல நல்லது செஞ்சாலும் அதுக்கு ஒரு விஷயம் இருக்குது, கெடுதல் செஞ்சாலும் ஒன்று இருக்குது. அப்படி இருக்கிறத யோசிச்சுக்கணும். இப்போ அடுத்த விதி, 5வது விதி, பீயிங் இன் த பிரசன்ட். பீயிங் இன் த பிரசன்ட், நிகழ்காலத்தில் இருத்தல் விதி. என்ன விதி? இருத்தல். நம்ம என்ன பண்றோமா, நேற்றைய கவலையிலும் நாளைய பயத்திலும் இந்த நொடியை தொலைச்சிட்டோமா? என்ன பண்ண திவாகர் சொல்லுங்க. நேற்றைய கவலையிலும் இன்றைய பயத்தில் நாளைய பயத்திலும் இந்த நொடிய தொலைச்சிட்டோம். நம்ம நிகழ்காலத்தில் இல்லை. இங்கே பாருங்களேன், நிகழ்காலத்தில் இருக்கிறதுனா நிகழ்காலம் இஸ் ஈக்குவல் டு செயல்னு எழுதுங்க. நிகழ்காலம் இஸ் ஈக்குவல் டு செயல். நிகழ்காலம்னா என்ன? செயல். நான் இப்ப பேசுனா இறந்த காலத்திலேயும் இல்லை, எதிர்காலத்திலேயும் இல்லை. எங்க இருக்க? இங்க இருக்க. நீங்க எழுதுனா கண் பார்க்கிறது, கை எழுதுது, மனசை சிந்திக்குது. நிகழ்காலத்தில் இருக்கு. அப்ப நிகழ்காலத்தில் இருக்க சொன்னாங்க. நம்ம அப்படியே கோட்டை கட்டிக்கிட்டு இருக்கோம். அது அப்படி ஆச்சுன்னா இது எப்படி ஆச்சுன்னா, நாகேஸ்வரர் படத்துல அந்த இது போய் அந்த விளக்கு போய் அதில் பிடிச்சி அந்த திரைச்சேலை எரிஞ்சு இந்த மணமகள்லாம் எரிஞ்சுட்டா அப்படின்னு நினைப்பாரு. நினைவுகளை ஒழுங்குபடுத்தணுங்கிறாங்க. அதெல்லாம் பெரிய சப்ஜெக்டு. இப்போ நான் என்ன சொல்றேன், நிகழ்காலத்தில் இருந்தேன்னா செயல். சரியா? செயலில் இருங்க, ஏதாவது செஞ்சுட்டே சும்மா டயத்தை வேஸ்ட் பண்ண. அதைத்தான் நான் மறுபடியும் எல்லாம் ஒன்னோட ஒன்று சேர்ந்தது தான். நிகழ்காலத்தில் இருங்கள், பீயிங் இன் த பிரசன்ட். இதுக்கெல்லாம் நிறைய சொல்லியிருக்கேன். அடுத்தது லா ஆஃப் அக்செப்டன்ஸ், ஏற்றல் விதி. என்ன விதி? ஏற்றல் விதி. லா ஆஃப் அக்செப்டன்ஸ்ங்கிறாங்க. எதையெல்லாம் ஏற்கணும்? முதல்ல உங்களை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்கள். யார? நம்மளை நம்ம ஏற்றுக்கொள்ளணும்.
நான் குட்டையாக போயிட்டேனே, நெட்டையாக போயிட்டேனே, சிவப்பாக போயிட்டேனே, கருப்பாக போயிட்டேனே, சிவப்பு அழகுன்னு ஒன்று பூச சொல்கிறேன். ஏப்பா இங்கே ஒரு சவுண்டு பார்த்தா எனக்கு கேட்டுக்கிட்டே இருக்கேப்பா, ஏப்பா அதுவும் அந்த குறிப்பாக அந்த இடத்துல என்ன ஏற்றல் விதி, லா ஆஃப் அக்செப்டன்ஸ். அப்ப முதல்ல யாரை ஏற்க சொல்றேன்? உங்களை. அடுத்தது அதாவது உறவை, சுற்றமும் நட்பும் ஏற்றுக்கொள்வது. அடுத்தது என்ன? சுற்றமும் நட்பும். மூன்றாவதாக சூழல். ஒரு 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 கோர்ஸ் நீங்கள் படிக்கணும்னு நினைச்சீங்க, கிடைக்கல, இங்கே வந்துட்டீங்க. வந்தா இதை ஏற்றுக்கொள்ளுங்கள். நான் சொல்றது அதுதான். அப்புறம் மேம்படுங்கள். ரெண்டாவது வார்த்தை முதல்ல என்ன? அக்செப்ட் அண்ட் இம்ப்ரூவ் அப்பான் இட். அக்செப்ட் அண்ட் இம்ப்ரூவ் அப்பான் இட். சிவபுராணம் என்ன சொல்லுது? புழு அழுக்கு மூடி புறந்தோல் போர்த்தி நெட்டையா குட்டையா சிவப்பா கருப்பா வந்துட்டோமா? உள்ள இருக்கிறதா என்ன? புழு அழுக்கு மூடி புறந்தோல் போர்த்தி. புழு அழுக்கு மூடி எழுது. புழு அழுக்கு மூடி புறந்தோல் போர்த்தி வந்துட்டான். புறந்தோல், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தோல் இருக்கு, ஒரு வடிவம் இருக்கு. ஏற்றுக்கொள்ளுங்கள், அதுல இருந்து இம்ப்ரூவ் பண்ணுங்க. புறந்தோல் போர்த்தி புழு அழுக்கு மூடி, அதை நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம். எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம்? புன்னகை அணியலாம். பணிவுடையன் இன்சொலநாதல் எழுத சொல்றாரு திருக்குறள். என்ன சொல்றது? 2 வார்த்தை எழுது. பணிவுடையன் இன்சொலநாதல் அணியல். மற்ற அருமை நவீன்குமார். பணிவுடைமையும் இன்சொலம் நிறைய இருக்கு, அதெல்லாம் நான் சொல்லல. பாலோடு தேன்கலந்தற்றே பனிமொழி வாலியிரு ஊறிய நீர்னார். எச்சிதான், ஆனால் என் காதலியுடைய வாயில ஊறி வருகிற நீர் பாலோடு தேன் கலந்ததான். எப்ப? அது பனிமொழியா இருந்தா. பணிவுடைய இன்சொலன், இது 2 தான் முக்கியங்கிறாங்க. வாழ்க்கையில என்ன வேணும்? பணிவுடைமைய இன்சொலன். சரியா? எழுதிக்கிறீங்களா? இது என்ன? லா ஆஃப் அக்செப்டன்ஸ், ஏற்றுக்கொள்ளுதல். சரியா? நிறைய இதுக்கு ஜப்பனீஸ் பிரின்சிபல் தான் இருக்கு. ஆ பை டோரிங்கலாம். ஆ ஏயு போய் தேடி பாரு. ஏயு விஐ ஆ பை டிஓ டூ ஆர்ஐ அபிட்டோரி அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு ஜப்பனீஸ் பிரின்சிபல். அது என்ன சொல்லுது? 4 பூ இருக்கு. ஒன்று பிளம்ஸ், இன்னொன்று செரி பழம், 3வது பீச் பழம், 4வது ஆப்ரிக்காட். இந்த 4 பூவும் ஆ பை டோரி அப்படின்னு ஜப்பனீஸ் வேர்டு. அது என்ன சொல்லுது? ஒவ்வொரு காலத்துல பூக்குதான், ஒன்றுக்கொன்று போட்டி இல்லை. என்ன? ஒன்றுக்கொன்று போட்டி இல்லை. அதைத்தான் சொல்ல வர்றேன். முதல்ல சொன்னேன். இப்ப ஒரு வட்டத்தில் நிற்கிறீங்க, இந்த போட்டின்னு ஒரு வார்த்தை மாத்திரம் எழுதிங்க. போட்டி ஏன் அக்செப்டன்ஸ்ல எல்லாம் வரல? போட்டி. போட்டி வந்துச்சுன்னா அங்கே பொறாமை வருது. போட்டி வந்துச்சுன்னா அங்கே ஜெயிக்கலையே அப்படின்னு ஒரு பச்சாதாபம் வருது. போட்டின்னு வர்ற போது இவர் என்ன சொல்றாரு? இயற்கை ஒன்றோடு ஒன்று போற்றி போடல. இயற்கை அந்த 4 மலர்களும் ஒண்ணுக்கு ஒண்ணு போட்டி இல்லை, அதுக்கு ஒரு வேலை இருக்கு. இப்ப என்ன சொல்ல வர்றேன் உங்களுக்கு? உங்களுக்கு யாரும் போட்டி இல்லை. இஃப் அட் ஆல் தேர் இஸ் எ காம்படிஷன், இட் இஸ் வித்தின் யூ. போட்டி என்று வந்தால் உங்களோடு தான் போட்டி. நேற்றைய என்னோடு இன்றைய நான். எழுதுங்க மறுபடியும் இந்த முக்கியமான விஷயம். போட்டி யாருக்கு? போட்டின்னு வந்துச்சுன்னா இந்த உலகத்துல யாருக்கும் போட்டி இல்லை. பாரதி வாழ்ந்த ஆண்டுகள் 39.
கண்ணதாசன் வாழ்ந்த ஆண்டுகள் 57. வாலிப கவிஞர் வாலி வாழ்ந்த ஆண்டுகள் 80க்கு மேலே. பட்டுக்கோட்டை வாழ்ந்த நாட்கள் 27 தான், வயது தான். அப்ப ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காலம் உண்டு. முக்கியமாக சொல்ல வர்றது என்ன, ஒவ்வொருவருக்கும் ஒரு காலம் உண்டு. You will blossom in it. நீங்கள் அதில் மலர்வீர்கள். நீங்க போட்டி இல்லை. போட்டி யாருக்கு? யாருக்கு? உங்களுக்கு தான். நேற்றைய என்னை விட இன்றைய நான், இன்றைய என்னை விட நாளைய நான். அதுக்கு என்ன பண்றீங்க? இது மாதிரி எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளுங்கள், சூழலை ஏற்றுக்கொள்ளுங்கள், அதிலிருந்து முன்னேறுங்கள். இதுதான் லா ஆஃப் அக்செப்டன்ஸ்னா. அடுத்தது எத்தனாவது விதியப்பா? 7வது விதி, லா ஆஃப் இம்பெர்மனன்ஸ். லா ஆஃப் இம்பெர்மனன்ஸ். பெர்மனன்ட், இம்பெர்மனன்ட், பெர்மனன்ஸ், இம்பெர்மனன்ஸ். நிலையாமை விதி. இது என்ன நிலையாமை விதினா? இதை ஒன்று இதுவா சொல்ல வரலனா, நமக்கு சொல்ல வரல. இந்த ஒரு பூ இருக்கு, ஒரு பூ எவ்வளோ நேரம் இருக்கு? ஒரு நாள். காலை எறும்பி பகலெல்லாம் போதாகி மாலை வளரும்னார். அந்த நேரம் தான் அது இருக்கும். அதை அந்த நேரத்தை அனுபவிங்கிறாங்க. ஏன்னா வாழ்க்கை நிலை இல்லாதது. நாம் பூரணம் இல்லாதவன். ஆ பூரணன் ஒரு வடமொழி சொல். ஆனா போட்டு பூரணன் எழுதுங்க. இந்த நிலையாமைக்கு கீழே ஆ பூரணன். ஆ பூரணன் என்ன தம்பி? அந்த சாக்லேட் சட்டை பூரணன். ஆ பூரணன்னா நான் முழுமையற்றவன். முழுமை பெற என்னெல்லாம் பண்ணுவது? கல்வி, ஒழுக்கம், உழைப்பு, முழுமை பெற இதெல்லாம் பண்ணணும். நீ யாரு? பூரணம் இல்லை. அதனால தான் கடவுள் தான் பூரணம்னு வச்சுட்டாங்க. நம்மெல்லாம் யாரு? குறையுடையவர்கள். குறையை ஏற்றுக்கொள்ளுங்கள். மனிதர்கள் குறையுடையவர்கள். குறையை ஏற்றுக்கொண்டு அதில் இருந்து இம்ப்ரூவ் பண்ணுங்க. அதைத்தான் நான் இப்போ முழுவதும் பேசிட்டு இருக்கேன். இதுக்கு ஜப்பனீஸில் வாபி சாபிங்கிறான். WABI எழுதலாம். WABI SABI வாபி சாபிங்க. அவன் வாபி சாபி படிச்சு பாருங்க. இதெல்லாம் நிறைய நல்லா இருக்கு. அது என்ன சொல்லுது? ஒன்று உடஞ்சி போச்சு. உடஞ்சி போனதை அவங்க தங்கம் கொடுத்து, நிலை இல்லாமல் போயிடுச்சு. அதை தங்க மாதிரி ரேக்கு கொடுத்து, வெள்ளி மாதிரி ரேக்கு கொடுத்து, புது வடிவம் கொண்டாந்து அதை எதில் வைக்கிறானா? ஷோகேஸில் வைக்கிறானா. சரியா? அது கொஞ்ச நாள் நிலையாகுது. உடஞ்சி போனது என்னாச்சு? நிலை இல்லாமல் போயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பேசுகிறோம்? லா ஆஃப் இம்பெர்மனன்ஸ். உடஞ்சி போச்சு. உடஞ்சதை மேம்படுத்துகிறான். இப்போ இதுக்கு மாத்திரம் இல்லை, உங்கள் வாழ்க்கையில் ஒரு உறவு உடஞ்சி போச்சு, அதை மேம்படுத்துங்கிறான். சரியா? ஒரு சூழல், ஒரு படிச்சுக்கிட்டு இருக்கீங்க, ஒரு இடத்துல போச்சு, அதை மேம்படுத்து, வேற அதோட சேர்த்து அதுக்கு வேற ஒரு வழிக்கு போய் அதில் மேம்படுங்கிறான். அப்போ இந்த உலகம் இம்பெர்மனன்ட். ஆனால் நாம் நம்மளை ஓரளவு மேம்படுத்திக்கிட்டு வாழலாம், நீட்டிக்கலாம். அது புரிஞ்சுக்குங்கிறதா, வாழ்க்கையை புரிஞ்சுக்குங்கிறது தான் இந்த லாவெலாம் சார். அப்போ வெற்றி, நான் உடஞ்சி போனால் இன்னொரு இது இருக்கு, லா ஆஃப் வேஸ்டட் எஃபெக்ட் எழுது. லா ஆஃப் இம்பெர்மனன்ஸில் அதை சேர்த்து எழுதுங்க. லா ஆஃப் வேஸ்டட் எஃபெக்ட். இப்போ எத்தனையோ மில்லியன் விந்துல நம்ம ஒரு விந்து தானா? எத்தனையோ மில்லியன் விதையில எல்லா விதைய ஆலமரத்தில் விதை பூராமே முளைச்சிச்சுன்னா என்ன ஆகும்? இல்லையா? எல்லாமே உலகமே ஆலமரம் ஆகிடும். அப்போ எஃபர்ட்ஸ் வேஸ்ட் ஆகுது. அதை பற்றி யோசிங்க.
ஆனால் இயற்கை ப்ரொடியூஸ் பண்ணாமல் இருக்கல. ஒரு நீட்டு தானா, அது போச்சுன்னா செத்து போகிறேன். எங்கள் ஊரில் RMPன்னு ஒன்றதை படிச்சுவிட்டு அவர் பெருசாக டாக்டர்னு போட்டு போயிருக்காரு. இந்த MBBSக்கெல்லாம் போகல, அவர் என்னத்தையோ படிச்சுவிட்டு அவரும் ஏதோ ஊசி போட்டுக்கிட்டு தான் உட்காந்துருக்காரு. எப்போவாது கைது பண்ண மாத்திரம் ஓடி போயிடுறாரு, அப்புறம் திரும்ப ஆரம்பிச்சிடுறாரு. அப்போ இந்த வேஸ்டட் எஃபர்ட்ஸ், இயற்கை எஃபர்ட்ஸ்லாம் வேஸ்ட் பண்ணி இதை மாத்திரம் எழுதுங்க. 30 முறை விழுந்தவனை முத்தமிட்டு பூமி சொன்னது. எத்தனை முறை விழுந்தவனை முத்தமிட்டு பூமி சொன்னது? 29 முறை எழுந்தவன் நீ அல்லவா. என்ன சொல்லுச்சா? முத்தமிட்டு பூமி என்ன சொல்லுச்சா? எழுந்தவன் நீ அல்லவா. இது ஈரோடு தமிழன்பனுடைய கவிதை. அவன் கீழே விழுந்துட்டான்னா என்ன அர்த்தம்? மண்ணு ஒட்டிருச்சுன்னு அர்த்தம் இல்லையா? முத்தம் விட்டுருச்சு பூமி. அவன் சொல்லுது நீ எழுந்தவன். அதனால தோல்வி, வேஸ்டட் எஃபர்ட், அதை பற்றி நினைக்காதீங்க, உடைச்சிக்கிட்டே இருங்க, வெற்றி அடைவீங்க கட்டாயமாக. என்னுடைய பாடம் என்ன சொல்கிறேன், யோசிக்காதீங்க, நடந்துருச்சு, மேலே மேலே மேலே, சரியா? இன்னும் கொஞ்சம், நான் முன்னாடி சொல்ல மாட்டேன், பின்னாடி சொல்ல மாட்டேன், இருந்தாலும் எழுதுங்க. இன்னும் கொஞ்சம், முக்கியமான வார்த்தை, இன்னும் கொஞ்சம், மேலும் சிறிது, இன்னும் கொஞ்சம் எழுதுங்க. அது என்ன இன்னும் கொஞ்சம்? இன்னும் கொஞ்சம். ஒருத்தர் மனைவி இறந்துட்டாங்க. இறந்தா மேலை நாட்டில் எல்லாம் என்ன பண்ணுவாங்களாம், ஒரு இரங்கல் கூட்டம். அப்போ இவர் சொன்னாராம், நான் என் மனைவியோடு இன்னும் கொஞ்சம் காதலோடும், இன்னும் கொஞ்சம் அன்போடும், இன்னும் கொஞ்சம் அக்கறையோடும், இன்னும் கொஞ்சம் பிரியத்தோடும் இருந்திருக்கலாம் அப்படின்னாராம். இப்போ என்னாச்சு? மனைவி இல்லை, இன்னும் கொஞ்சம். அப்ப அம்மா அப்பாவோடு வாழ கொடுத்து வைத்தவர்கள், அண்ணன் தங்கையோடு வாழ கொடுத்து வைத்தவர்கள், இனிய நண்பர்களோடு வாழ கொடுத்து வைத்தவர்கள் எல்லாரும் இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம். எதோட? இன்னும் கொஞ்சம் எதோட? நட்போடு, அன்போடு, அக்கறையோடு, இன்னும் கொஞ்சம். படிக்கிறதுக்கு எத்தனையோ பேருக்கு வாய்ப்பே இல்லை, இங்கே படிக்க வந்து உட்கார்ந்துருக்கான். இன்னும் கொஞ்சம். கோ எக்ஸ்ட்ரா மைல் எழுதுங்க. கோ என்னது? கோ எக்ஸ்ட்ரா மைல். இன்னும் கொஞ்சம். இந்த அக ஆற்றல் விதி சொன்னல, அதுல டேவிட் காகின் அப்படின்னு போய் தேடுங்க. DAVID காகின், GOGGIN, டேவிட் காகின். அவருடைய புத்தகம் நெவர் ஃபினிஷ்ட். என்ன புத்தகம்? 60-40 சொல்றாரு. 60:40. 60:40. அது என்ன ரூல் சொல்லுதுன்னா, நீங்கள் 60-40 எஸ் வினைதிர்த்தான் அப்படின்னு தேடுனா, சார் சொன்னது மாதிரி என்னுடைய உரைகள் எல்லாம் சோ வினைதிர்த்தான், எஸ் வினைதிர்த்தான்னு கூகுளில் தேடினாவே வரும். பல தளங்களில் நான் பேசுகிறேன், அதை அவங்க அப்லோட் பண்ணுறாங்க, ஏன் தளத்தில் இருக்காது. ஆனால் நீங்கள் தேடுனா வந்துடும். எஸ் வினைதிர்த்தான்னு போட்டால் ஆங்கிலத்தில் 60-40 போடுங்க. இந்த டேவிட் காகினுடைய புத்தகத்தை பேசியிருக்கேன். அவர் என்ன சொல்கிறாரு? ஐ ஆம் டன், ஐ ஆம் எக்ஸாஸ்டட். அவ்வளவுதான், நான் ரொம்ப உழைச்சிட்டேன்னு நினச்சாலும் என்ன 60-40 ரூல் என்ன சொல்லுதுன்னா, என்ன? ஐ ஆம் எக்ஸாஸ்டட் எழுதுங்க. ஐ ஆம் டன்.
அப்படின்னு நினைச்சாலும் நம்மகிட்ட 40% ஆற்றல் மிச்சம் இருக்கான். எத்தனை சதவீதம் இருக்கான்? இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றாரு. ஒருத்தன் இந்த சத்தியமங்கலம் காட்டு பகுதியில் நடந்து போனான், வாய்ப்பு ஏற்பட்டுச்சு. அப்போ நடந்து போகும்போது தண்ணியும் இல்லை, ஒன்றும் இல்லை, அப்படியே சோர்வு, மயங்கி விழுந்துட்டேன். அரை மணி நேரம் விழுந்து கிடக்கேன். முடிச்சு பார்த்தேன், தூரத்தில் ஒரு புலியை பார்த்தான்னா திரும்பி எடுத்துக்குவேன். என்ன பண்ணுவேன்? எந்திரிச்சு என்ன ஓட்டம் ஓடுவேன், உயிரை பிடிச்சிக்கிட்டு. அது மாதிரி நம்மகிட்ட இருக்கான். நம்ம தான் பயன்படுத்தலையா? பயன்படுத்தாமல் கெடுக்காதீங்கன்னு தான் நான் ரொம்ப சொல்கிறேன். அருமையான இளமை உங்களுக்கு இருக்குது, அருமையான உடல் அமைஞ்சிருக்கு, நல்ல உள்ளம் அமைஞ்சிருக்கு, பயன்படுத்துங்கன்னு சொல்கிறேன். சரியா? நான் சொல்கிறது அது புரியுதா? அதை பயன்படுத்துங்க. சிஎஸ்கேக்கு அவனுக்கு இவனுக்கு இந்த ஒரு உங்களுக்கு ரொம்ப கஷ்டம் இருக்குன்னு எனக்கு தெரியும். நானே ஒரு ரீலை பார்த்துக்கிட்டே இருக்கேன். நீங்கள்லாம் என்ன பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறது உண்டு இல்லையா? இந்த 73 74 வயதில் ஒரு ரீல் பார்த்தா அது எங்கேயோ கொண்டு போய் என்னையே விடுற போது இந்த மாதிரி இளைஞர்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு யோசிக்கிறது. அப்புறம் என்ன நினைக்கிறது? இதுவும் கடந்து போகும். நம்மளும் ஒரு காலத்தில் இதெல்லாம் பார்த்தோம். இன்று நானே மேம்பட்டிருக்கேன், நான் நம்ம வளர்த்து கொண்டிருக்கேன், பல உயர்ந்த நிலைய பதவிகளை வகிச்சிருக்கேன், இத்தனை பேருக்கு பேசுகிறேன். அது மாதிரி நீங்களும் வெளியில் வந்துடுவீங்க. அதனால் வரணும்னு கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க, நம்ம பயன்படணும்னு முயற்சி பண்ணுங்கன்னு சொல்லுவேன். இப்போ எத்தனாவது விதி? லா ஆஃப் இம்பர்மனன்ஸ் சொல்லிட்டேன், நிலையாமை விதி சொல்கிறேன். அதில் நிலைத்ததற்கு ஏதாவது பண்ணுங்க, உங்களை மேம்படுத்தி கொள்ளுங்கள். உடஞ்சது பழமை, அதுக்கு பின்னாடி எத்தனை பேர் உடைச்சிருக்க தூக்கி எறியலாமா? புரியுதா? அதான் அடுத்தது லா ஆஃப் அட்டாச்மெண்ட். லா ஆஃப் அட்டாச்மெண்ட் எழுதுங்க. நீங்கள் விதி. இன்னொரு 10 நிமிஷத்துக்குள்ள சீக்கிரம் முடிச்சிடுறேன். லா ஆஃப் அட்டாச்மெண்ட் என்ன விதியா? நீங்கள் விதி. நீங்கள் விதி. இது என்னமோ தாமரையில் தண்ணி மாதிரி வாழ்றதையெல்லாம் பற்றி பேச வரலனா? சரியா? எதிலெல்லாம் நீங்கினால் நீங்கள் மேம்படுவீர்கள்? நீங்கள் விதி. ஒரு இடத்துல 2 கற்கள் எழுதிய ஒரு கதை, அதை சொல்லிட்டு ஒரு இடத்துல 2 கல் கிடந்துச்சான். கல்லை சிலை செய்யணும்னா, சிலை செய்யறதுனா என்ன பண்ணணும்னு கேட்டாங்க. சிலை செய்யறதுனா என்ன பண்ணணும்? சிலை செய்யறதுனா என்ன பண்ணணும்? உளியால தட்டி தட்டி வேண்டாத பகுதிகளை நீக்கிற போது அழகான சிலை உருவாகிறது. என்ன? வேண்டாத பகுதிகளை தட்டி தட்டி நீக்கிற போது என்ன உருவாகுது? அழகான சிலை உருவாகுது. புளியில அடிப்பீலா மாட்டேனுச்சு அந்த கல். இன்னொரு கல்லை கேட்டாங்க, உளியில தட்டுனா வலிக்கும் இல்லை, படிச்சா வலிக்கும் இல்லை, எனக்கு மாட்டேனுச்சு. அது இன்னொரு கல்லை கேட்டாங்க, அது ஓகேன்னு ஒத்துக்கிடுச்சு. தட்டி தட்டி நீங்கிற போது, அழகான சிற்பிகளிடம் ஒப்படைக்கிற போது, இங்கே இருக்கிற ராதாகிருஷ்ணன் சார் மாதிரி, கணபதி சார் மாதிரி, சுரேஷ்குமார் சார் மாதிரி, பூர்ணிமா மேடம் மாதிரி, விவேகானந்தன் சார் மாதிரி, இல்லாட்டா எல்லாரையும் சொல்லிட்டேன்னா இவர்களிடெல்லாம் ஒப்படைக்கிற போது நீங்கள் அழகான சிலையாகிறீங்க. அப்போ அதை கொண்டு போய் எங்கே வச்சாங்க? கற்பகிரகத்தில் வச்சாங்க. வச்சு பால் அபிஷேகம், பன்னீர் அபிஷேகம், எல்லா அபிஷேகமும் நடந்துருச்சு. நடந்துட்டு என்ன பண்ணாலும் வழிபட்டாங்க, வெளியில் வந்தாங்க. இந்த செதறு எங்கே உடைக்கணும்ல, சூரத்தை எங்கே உடைக்கணும்ல, அதுக்கு இந்த பக்கமும் அந்த பக்கமும் பார்த்தாங்க. இந்த ஒரு கல் மாட்டேங்குச்சுல, அதை தூக்கி போட்டாங்க. நச்சுன்னு அடி, நச்சுன்னு வாழ்க்கை பூரா அடி. கொஞ்ச நாள் வலிதாங்குங்கள் தான் சிலையாகிறது. மாட்டே உள்ளது வாழ்க்கை பூரா
அப்படி இந்த 3 ஆண்டுகள் ஒரு கொண்டாட்டமா திண்டாட்டமான்னு பார்க்கணும். உங்களை என்ன விதி சொன்னேன்? டிட்டாச்மெண்ட், எதிலிருந்தெல்லாம் நீங்க வேண்டும். திருக்குறள் சொல்லுது, அழிக்காது அழிக்காது. பொறாமை இருந்து நீக்க வேணுமா? எழுதமா கண்டு. அழிக்காது அவா, அவானா பேராசை, அவா பின்னாச்சொல் என்ன? அழிக்காரு அவா வெகுளி, வெகுளி கோபத்தை பற்றி பேசிட்டேன். வெகுளி இன்னாச்சொல், இந்நான்கும் நான்கும் இழுக்கா என்றது அறம். இந்த 4 இழுக்குன்னு சொன்னிச்சா. நம்ம மனுஷனா வாழுகிறதுக்கு இழுக்கு. பொறாம வந்தா அது நம்மளதான் போட்டி. நான் சொன்னேன், இப்போ வட்டத்தில் எல்லாரும் நிற்கிறீங்க. வட்டத்தில் யாரு முதல்? வட்டம் போட்டுங்க. போட்டு முதல் யாரு? முதல் வட்டத்தில் யாரு முதல்? யாரும் இல்லை. போட்டி யாரும் இல்லை, உனக்கு நீ தான் போட்டி. அதைத்தான் திருப்பி திருப்பி சொல்ல வர. வட்டத்தில் முதல் இல்லை. அப்போ என்ன சொன்னேன்? இதில் என்ன நீங்க ஒன்றுங்கிறேன். நீங்கனா மேம்படுவீங்க. இப்போ நான் என்ன சொன்னேன்? ஒரு கதை சொன்னேன். கதையில் நீக்கிக்கிட்டா அது அழகான சிலையாகுது, கொண்டாடப்பட்டுச்சு. இல்லாட்டி திண்டாட்டம். போற வர்றவெல்லாம் மிதிச்சுட்டு போவேன். ஒரு கல் வெளியில் கிடந்தா, ஒரு நாய்க்குட்டி அந்த வழியாக போச்சுன்னா, நாய்க்குட்டி இதுக்கு போச்சுன்னா அசிங்கம் பண்ணிட்டு. அப்போ அந்த எப்படி நாம் வாழ்க்கையை கொண்டாட்டம் ஆக்கிக்கணும்னா என்ன பண்ணணும்னு யோசிங்க. நீங்கள் விதிங்கிறார், இதில் எல்லாம் நீங்கோடுங்கிறாரு. இந்த சோம்பல் எல்லாமே நீங்கோடுங்கிறார். அது டிட்டாச்மெண்ட்டுன்னு நான் அவர் சொல்ல வருகிறது வேற. அதாவது வாழ்க்கையில் யாதானிந்து இங்கே இப்போ சார் இருக்கிறதுனால சொன்னேன். நீ யாதோதல்ல அது நின்றது இல்லைன்னா அப்படி சொல்ல வர்றாரு. அதெல்லாம் வேற. நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? இந்த மாதிரி கோபம், அழுக்கு இதுகளில் இருந்தால் நீங்கிறோம்னா நம்ம நல்லதான். அடுத்தது என்ன? 9வது விதி லா ஆஃப் பர்பஸ், நோக்க விதி. 9வது விதி என்ன? லா ஆஃப் பர்பஸ். இதுக்கு இக்கிகாய் அப்படின்னு சொல்லி IKIGAI இக்கிகாய்னு ஒரு புத்தகம். ஜப்பனீஸ் நிறைய அருமையான புத்தகம். இதை பாருங்க, கிடைச்சிச்சுன்னா தமிழில் இருக்கு, ஆங்கிலத்தில் இருக்கு. என்ன புத்தகப்பா? இக்கிகாய். அது என்ன சொல்லுது? வாழ்க்கைக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது, பர்பஸ் ஆஃப் லைஃப் இருக்கு. என்ன நோக்கம்னு கண்டுபிடிக்கணும். நீங்கள் அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இது ஒரு உத்தி. அதை சொல்லிட்டு போகிறேன். அதாவது கடந்த ஒரு 2 மாதத்தில் நேரத்தை எதுக்காக செலவழிச்சு நமக்கே பிடிச்சமானது பேஷன். எழுதுங்க, PASSION. இந்த பேஷனை கண்டுபிடிக்க முடியலைங்கிறாங்க. நமக்கு அதை கண்டுபிடிக்க ஒரு வழி என்ன சொல்கிறேன்? கடைசி போன 2 மாதத்தில் எதுக்கு இந்த தூக்கம் இருக்கிறத தவிர நேரத்தை செலவழித்தோம், எதுக்கு பணத்தை செலவழித்தோம். 2வது என்ன? எதுக்காக பணத்தை செலவழித்தோம். உணவு உடையெல்லாம் விட்டுட்டு வேற எதுக்காக பணத்தை செலவழிச்சோம்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு எதில் விருப்பம் இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாமா? சரியா? யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் யோசிக்கிறதுக்கு தான் இவ்வளவு பேசுகிறேன். இப்போ என்னை பொறுத்தவரை நான் ஒன்று பேசுகிறேன் அல்லது கேட்கிறேன். கற்றில நாயினும் கேட்கணுச்சு. நிறைய பாட்காஸ்ட் நிறைய இருக்கு, நிறைய நூலை பற்றி பேசுகிறாங்க. நீங்கள் நல்லதை படிக்கணும்னா ஏகப்பட்ட வழி இருக்கு. முந்திலாம் இல்லை, இப்போ என்னதெல்லாம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஜெமினியை கேளுங்கள்னு ஒருத்தன் வர்றான், மீட்டான்னு ஒருத்தன் வர்றான். எத்தனை பேர் வர்றான்? ChatGPTன்னு ஒருத்தன் வர்றான். நேற்று ஓப்பல்னு ஒருத்தன் வர்றான். ஓப்பல் கோபால்னு இருக்குல்ல, ஓப்பால்னு ஒன்று இருக்கு. ஜியை விட்டுட்டு கூகுள்காரன் தான் கொடுக்குறான். சரியா? எது வேணும்னாலும் இப்போ நமக்கு கிடைக்குது. எழுதுங்களே, தேடினால் தேடினால் தேடாததும் கிடைக்கும்,
தேடினால் தேடாததும் கிடைக்கும். அந்த ஃபோக்கஸோட பாப்பா என்ன சொன்ன? இங்கே மூணாவது பாப்பா இந்த ரோல. அதுக்கு முன்னாடி என்ன சொன்ன? அதுக்கு முன்னாடி என்னடா சொன்ன? அது எங்கேயோ ஒரு கற்பனைக்கு போயிடுச்சு பாப்பா. நிகழ்காலத்துக்கு போனியா எதிர்காலத்துக்கு போனியா? தேடினால் தேடாததும் கிடைக்கும். எழுதிருக்கியா? எழுதணும், தேடுங்க. நிறைய புத்தகங்கள் இருக்கு, படிங்கன்னு சொல்ல. சரியா? அப்போ இது இது என்ன சொன்ன? லா பர்பஸ். நிறைய தேடுறேன், பேசுகிறேன். அப்போ எனக்கு பேஷன் இதில் இருக்கு. நான் முன்னாடி தேங்காய் முடி கச்சேரின்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி பணமெல்லாம் வாங்காமல் தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதாவது இக்கிகாயில் இது ஒரு முக்கியமானது. நம்ம ஒரு பேஷனை தொழிலாக்குற போது அதிலே பணமும் வருதுங்கிறான். இப்போ அவங்க பணம் தந்தால் வேண்டாம்னு சொல்கிறதில்ல. பணம் யாராவது வேண்டாம்னு சொல்லுவாங்களா? இல்லை. நான் ஒரு சிறுக கட்டி பெருக வாய் அப்படிங்கிறது தான் பணம் செலவழிக்கிறதுக்கு யோசிக்கிறாங்க. ஆனால் புத்தகங்களுக்கு இப்போ பணம் செலவழிக்கிறேன். இப்போ அமேசானில் கிடைக்கிது. நான் இந்த பரிசுகளை பற்றி இப்போ வீடுகளெல்லாம் சொல்லி வச்சுருக்கேன்ல, அந்த பொண்ணுகள்லாம் என் பேத்தியெல்லாம் பிறந்தநாள் வந்தால் என்ன பண்ணிடுறாங்க, அமேசான் வந்து ஆர்டர் பண்ணி புத்தகங்கள் இப்போ நிறைய வந்துகிட்டு இருக்கு. எனக்கு என் உறவினர்கள்லாம் ஏதாவது எங்களுடைய பிறந்த நாள் திருமண நாளுக்கெல்லாம் புத்தகங்கள் கொடுக்குறாங்க. நான் என்ன சொல்கிறேன், எனக்கு இது பிடிச்சிருக்குங்கிறது என்னுடைய உறவினருக்கு தெரிகிற போது அவர்கள் உதவுகிறார்கள் அப்படின்னு சொல்கிறேன். நீங்கள் இதில் இன்வால்வ்டு அப்படின்னா உங்களுக்கு உதவுவாங்கன்னு சொல்கிறேன். பிரபஞ்சம் உதவுதா என்னன்னு எனக்கு தெரியாது. உறவினர்கள் உதவுகிறார்கள், நண்பர்கள் உதவுகிறார்கள். இந்த பையனுக்கு இது பிடிக்கும், இதை கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்குறாங்க. இந்த பொண்ணுக்கு இது பிடிக்கும் அப்படின்னு பார்க்குறாங்க. சரியா? அப்போ இது என்ன விதின்னு சொல்கிறேன்? நோக்க விதி. இப்போ நிறைவு, லா ஆஃப் லேர்னிங், கற்றல் விதி. 10வது விதி என்ன விதி? லா ஆஃப் லேர்னிங். திருக்குறள் சொல்லுது, சாந்துனையும் கல்லாதவாறுங்கிறது. நாடாமல் ஊராமல் எந்த நாட்டிலே சென்றாலும் உனக்கு பெருமை உண்டு, எந்த ஊருக்கு போனாலும் பெருமை உண்டு, படின்னு சொல்லுது. சரியா? அப்ப கற்க சொல்லுங்க. இதுல எத்தனை கற்க இருக்கு? எத்தனை கற்க இருக்கு? இந்த குறையில நான் கொஞ்சம் மாற்றி சொல்றேன். கற்கன்னு எழுதுங்க முதல்ல. கற்றவின் கற்க, கசடர கற்கன்னு எழுதுங்க. அதுக்கு கீழே கற்க, அதுக்கு கீழே என்ன சொல்றேன்? கசடர கற்க. அதுக்கு கீழே கற்க, கசடர, கற்பவை கற்க. அதுக்கு கீழே கற்றபின் கற்க. அதுக்கு கீழே நிற்க கற்க. எத்தனை கற்காச்சு? 5 கற்க இருக்குதுல. படி, சங்கத்தமிழ் நூலை படி, காலையில் படி, காலையில் படி, கடும்பகல் படி, மாலையில் படி, பொருள் படும்படி படி. என்ன சொன்னாரா? பொருள் படும்படி படி. புரிஞ்சுக்கிட்டது உங்களை விட்டு போகாது, புரிஞ்சுக்காது தங்காது. சரியா? அப்ப பொருள் படும்படி படி அப்படின்னாரு அவரு. சாதி எனும் தாழ்ந்தபடி நமக்கெல்லாம் தள்ளுபடினார். யார் சொன்னாரு? வினைதித்தனா? யார் சொன்னா? பாரதிதாசனுடைய வார்த்தைகள். படி படி. படிக்கிறது நேரம் காலையில், காலையிலும் படிக்கலாம், மாலையிலும் படிக்கலாம். அப்ப வள்ளுவம் என்ன சொல்லுது? கற்க. எப்படி படிக்கணுமா? கசடர கற்க, ஐயம் தெரிவில்லாமல் படி. இப்ப நிறைய வாய்ப்பு இருக்குங்கிற படிக்கிறதுக்கு. ஒரு குறளை போட்டால் 5 உரை வருது.
கடைசியில் பரிமேலழக உரையை நான் பார்க்குறேன். கற்க, கசடர கற்க, கற்பவை கற்கனாரு. கண்டதை படித்தா பண்டிதனாகலாம், ஆனால் உங்கள் பாடத்தை படித்தா பாடத்தில் நிபுணத்துவம் பெறலாம். புரியுதா? என்னத்தை படிக்கணும்? கண்டதை படிக்காத, கண்ட வீடியோவை பார்க்காத. எதை பார்த்து? கற்பவையை கற்க. என்ன கற்க? தேவை உள்ளதை படி, நிச்சயமாக கிடைக்குது உங்களுக்கு. அதுக்கப்புறம் என்ன கற்கவா? கற்றபின் கற்க. ரிப்பட்டிஷன், பவர் ஆஃப் ரிப்பட்டிஷன். கற்றபின் கற்க எழுதுங்க, பவர் ஆஃப் ரிப்பட்டிஷன். இந்த காயத்ரின்னு சொன்னாங்களே, திரும்ப திரும்ப சொல்லுகிற போது அது மனசில் எளிதாகுது. காயத்ரி மந்திரம்னு படிக்கிறாங்க, சரியா? அப்போ திரும்ப 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 எதுலேயும் வருமே படத்தில், சரி, திரும்ப திரும்ப படிக்கிற போது அது எளிதாகும். எளிதானது மகிழ்ச்சி தருது, மகிழ்ச்சி தந்தது வெற்றி தருது. பாடத்தை திரும்பி படி, தூக்கி எறிஞ்சிடாதீங்க. இந்த இதை என்ன பண்ண போறிய, நான் ஒரு 5 நிமிடம் தரப்போகிறேன். உங்களுடைய பேர், நீங்கள் படிக்கிற இது, அப்புறம் உங்களுடைய ஃபோன் நம்பர், அது கொடுத்தாலும் கொடுக்கலாம், கொடுக்காம இருக்கலாம். உங்களுடைய கற்றதும் பெற்றதும் 5 நிமிடம், ஒரு 1.25 மணி நேரம் இருந்துட்டீங்க, 5 நிமிடம் செலவழித்து எழுதணும். எழுதுனா ஒரு இது, அதுக்கு நான் சார்ட்ட சொல்லி ஒரு பரிசு தரேன், சரியா? இதெல்லாம் ஒரு கற்றல் முறை. இப்போ என்ன பண்ணியிருக்கோம்? 10 விதி சொல்லியிருக்கோம். கடைசி விதி கற்றல் விதி. அது லைஃப் லாங் லேர்னிங். அது என்னது? இப்போ எப்போ படிக்கிறத நிப்பாட்டணுமோ அப்போ அழுகி போக ஆரம்பிச்சிடமா. we start to rotten. we start to rotten. ROTTEN எழுதுங்க. முன்னாடி என்ன எழுதணும்? அதோட எப்போ படிக்கிறது. இப்போ குட்டையில் தண்ணி இருந்துச்சுன்னா அதில் புழு வந்துடும், பூச்சி வந்துடும். ஓடிக்கிறதுக்கு தண்ணி தான் புதுசாக படிக்கிறேன். ஜப்பானீஸ் மெத்தட் படிக்கிறோம், ஆங்கில நூல் படிக்கிறோம், மேனேஜ்மெண்ட் தத்துவங்கள் படிக்கிறோம். அவன் கைசன் ஒன்று சொல்கிறான், நாளும் முயற்சி. கைசன், KIAIZEN, கைசன். அது நாளும் முயற்சி, தொடர் வெற்றி. ஒரு நாள் படிக்கிறது இல்லை, தொடர்ந்து படிக்கிறது. அதான் நோக்கம். அப்போ இந்த 10 விதிகளையும் வேகமாக 2 நிமிடத்தில் தொகுத்து சொல்லிட்டு நன்றி சொல்லிட்டு நான் இந்த உரையை நிறைவு செய்கிறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு 5 நிமிடம் கொடுத்து உங்கள் மனசில் என்ன இருக்கோ, இந்த உரையை பற்றியும் சரி, கற்றதும் பெற்றதும் சரி, நீங்கள் என்ன பண்ணலன்னு நினைக்கிறீங்கன்னு சரி, அதுகளை சுருக்கமாக 5 நிமிடத்தில் உங்கள் மனதை அதில் போடுங்க. போட்டீங்கன்னா அது உங்களுக்கு என்றும் நினைவில் இருக்கும். அப்படிங்கிற ஒரு செய்தியோடு என்னென்னலாம் ஆரம்பித்தோம். இது பழம்பெரும் இது கல்லூரி ஸ்ரீ சங்கரா, மிகப்பெரிய குருமகா சன்னிதானங்களுடைய ஆசி பெற்றது. இதை ஒரு 50 மாணவர்களிருந்து 5000 மாணவர்களுக்கு கொண்டு வந்த ஒரு மாபெரும் ஆசான், குருக்களுக்கெல்லாம் குருவான திரு ராம வெங்கடேசன் அவர்கள் நிர்வாகம் பண்ணுறார். அவருக்கு கீழே அருமையான ஆசிரியர் பெருமக்கள். நீங்கள் இளமையினுடைய தலைவாசலில் இருக்கீங்க, மிகச்சிறந்த மாணவர்கள். அதில் நாட்டு ஏன்னா எதை சொல்கிறேன்னா, இத்தனை பேரில் நீங்கள் தான் இதுக்கு வந்திருக்கீங்க இல்லையா? அதனால் மிகச்சிறந்த மகளாக பார்க்குறேன், க்ரீமாக பார்க்குறேன் நான். அப்போ இன்றைக்கு வெற்றினா நேற்றைய விட இன்றைய நான், இன்றைய என்னை விட நாளைய நான், அதில் சிறப்படையணும். அதுதான் வெற்றின்னு சொன்னேன். அப்போ ஆற்றல் பொது, அறிவு பொது, நேரம் பொது. யார் பயன்படுத்துகிறாங்களோ அந்த ஆற்றலையும் அறிவையும் அவர்கள் வெற்றி பெறுகிறார்கள். எவனோ ஆடுறதுக்கு உட்கார்ந்துருக்கிறதுக்கு நான் ஜெயிக்கணும் அப்படின்னு எவனோட நேரம் செலவழிக்க போறீங்க. அது முதல்
ஆக ஆற்றல் விதி. ரெண்டாவது விதி என்ன சொன்னோம்? கொடுத்தல் விதி. கொடுத்து பாருங்க. தாய் பரிமாறும் வேளையிலே பசியாறினேன். இந்த வார்த்தை எழுதி பழைய பாட்டு. பரிமாறும் வேளையில் பசியாறினேன் அப்படின்னு ஒரு பாட்டு. கொடுத்து பாருங்கள். நிறைய பேசலாம், எத்தனை மணி நேரமாக பேசலாம். அதுக்கு ஈதல் இசைப்பட வாழ்தல்னு ஒரு வார்த்தை சொன்னேன், எழுதியிருக்கீங்க. எப்போ நோட்டையும் எடுத்து வச்சுங்க, அப்படியே பாருங்க, வரிசையாக சொல்றேன். மூன்றாவது விதி ஈர்ப்பு விதி சொன்னேன். லா ஆஃப் அட்ராக்ஷன். நல்லது நல்லது ஈர்க்கிறது, எரிச்சல் எரிச்சலை ஈர்க்கிறது. இதில் 5 லவ் லாங்குவேஜஸ் சொன்னேன். என்னது 5 லவ் லாங்குவேஜஸ்? அக்கறையான மொழிகள், அன்பான மொழிகள். அப்புறம் ஸ்மைல், அதெல்லாம் அதில் வந்தது. வாழ்த்துங்கள், பாராட்டுங்கள், நன்றி கூறுங்கள். அதுக்கப்புறம் டைம், ஸ்பெசிஃபிக் டைம் கொடுங்க. அப்புறம் டச், அவுட் ஆஃப் டச் இஸ் அவுட் ஆஃப் மைண்ட். அப்புறம் சர்வீஸ், முக்கியமான ப்ரைஸ், பரிசு. அப்போ 5 மொழிகள் சொல் கொடுங்கன்னு சொன்னோம். சரியா? ஈர்ப்பு விதிக்கு சொன்னோம். இதில் நிறைய இருக்கு, இருந்தாலும் அதை அதோட நிப்பாட்டிக்கிறேன். அடுத்தது 4வது லா ஆஃப் காஸ் அண்ட் எஃபெக்ட். காரணமும் விளைவும். படித்தா மார்க்கு, இல்லைன்னா இல்லை. விதை போட்டா முளைக்க, போடவே இல்லாட்டி உழைக்கவே பாருங்க. அப்போ அதை பாருங்க. காஸ் அண்ட் எஃபெக்ட்ஸ், உழைத்தல். அப்புறம் பீயிங் இன் த ப்ரெசன்ட் சொன்னேன், நிகழ்காலத்தில் இருத்தல். நம்ம பழசே நினச்சிக்கிட்டு இருக்கான், இல்லாட்டி ஐயோன்னு பயத்துக்கிட்டு உட்காந்துருக்கான். இப்போ செயலாற்றுங்கள், நிகழ்காலத்தில் இருக்கன்னா செயல். அடுத்தது என்ன சொன்ன? ப்ரொடக்ஷன், லா ஆஃப் அக்செப்டன்ஸ். ஏற்றுக்கொள்ளுங்கள், உங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள், மனிதர்களை ஏற்றுக்கொள்ளுங்கள், சூழலை ஏற்றுக்கொள்ளுங்கள், மேம்படுங்கள். நம்ம அப்படி தான் இருப்போம். நம்ம கருப்பு தான், சிவப்பு தான், நம்ம நிறம் தானே. எங்கள் தாயார் சொல்லுவாங்க, பொண்ணு எப்படி இருந்துச்சு? உள்ளபடி இருக்கு, செஞ்சா வைக்க முடியாது, இருந்ததான் இருக்காது. ஆனால் என்ன பண்ணிக்கலாம்? புன்னகை அணியலாம், பணிவுடையனாக இருக்கலாம், இன்சொலனராக இருக்கலாம். இதெல்லாம் நம்மளை மேம்படுத்திக்கலாம். அடுத்தது லா ஆஃப் இம்பர்மனன்ஸ், நிலையாமை விதி, மாற்றம். மாற்றம் இதில் அந்த புரிஞ்சுக்கிறது தான் நம்ம சொல்ல வர்றோம். அப்புறம் லா ஆஃப் டிட்டாச்மெண்ட், நீங்கள் விதி. இந்த புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு கதை சொல்கிறது உண்டு. அதாவது 2 கதை சொல்லுவேன், அதையும் இப்போ சொல்லிட்டு பாருங்க. அதாவது இந்த சொல் இருக்குல்ல, நம்ம தான் சொர்க்கத்தையும் நரகத்தையும் உருவாக்குறோம். என்ன பண்ணாங்களாம், ஒருத்தர் உட்காந்து எழுதிட்டு இருந்தாராம். மனைவி வந்து காஃபியை வச்சுட்டு போனாங்களாம். பையன் வந்தவன் கொட்டிட்டான். என்ன நடந்தது? என்ன, இவர் எழுதிக்கிட்டு இருக்காரு, காஃபியை வச்சாங்க, பையன் கொட்டிட்டான். இது 10. இதுக்கு முன்னாடி 90:10 எழுதுங்க. அவர் சொன்னாராம், சொர்க்கமும் நரகமும் நாம் உருவாக்குறதுங்கிறதுக்காக சொன்னாராம். அவர் சொன்னாராம், உள்ள என்ன பண்ணி கிளிக்கிற, அதை என் கையில் கொடுத்துருக்கலாம்ல காப்பி ஏனாராம். அந்த அம்மா சொன்னாங்களாம், என்ன பெருசாக எழுதி கிளிக்கிறீங்க, குடிச்சிட்டு எழுதியிருக்கலாம்ல இருந்துச்சான். பையன் சொன்னானா, ஏன் ஓரமாக வச்சிய, நடுவில் வச்சிருக்கலாம். இப்போ இந்த ரெஸ்பான்ஸில் என்னாச்சுங்க, நரகமாயிடுச்சு. 10% நடந்தது, 90% நரகம் ஆகிட்டான். இதையே கொஞ்சம் மாற்றி சொல்றது. அவர் சொன்னாராம், காஃபி அவ்வளவு நல்ல ஆவி பறக்க இருந்தது, மனமாக இருந்தது, நல்ல திக்காக இருந்தது, நான் என்ன பெருசாக எழுதுறேன், குடிச்சிட்டு எழுதியிருக்கலாம் அப்படின்னு அவர் சொன்னாராம். அந்த அம்மா சொன்னாங்களாம், நான் என்னங்க உள்ள பண்ணுறேன், உங்கள் பக்கத்தில் நின்றுருக்கலாம், நீங்கள் குடிக்கிற வரைக்கும் பக்கத்தில் பேசிட்டு இருந்திருக்கலாம் அப்படின்னு அவங்க சொன்னாங்களாம். பையன் சொன்னானா, நான் தான் கவனமாக இருந்திருப்போம்னா. எப்படி இப்போ என்னாச்சு?
நரகம் ஆக்கிறது சொர்க்கம் ஆக்கிறது நம்ம தான்ங்கிறது சொல்கிறேன். வெற்றி நம்ம கையில் தான் இருக்குது அப்படிங்கிறதா இவ்வளவு நேரம் நான் பேசுனது. இந்த தொகுப்புக்காக இந்த கதையை சொல்கிறேன். நீங்கள் யோசிச்சு எது எதையெல்லாம் நீக்கணும் அந்த கதை சொன்னேன். இது மாதிரி அப்போ லா ஆஃப் பர்பஸ் சொன்னோம். 9வது விதி நோக்க விதி. 10வது விதி என்ன சொன்னால் கற்றல். கற்றல் கற்றுக்கிட்டே தான் இருக்கு. ஏன் நான் இப்போ கடைசியாக சொன்னது புதுசாக வந்துக்கிட்டே இருக்கு. ஏஐ வந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் பழசிலே உட்கார்ந்துருக்க முடியாது. நான் புதுசாக டீப் சீக் போடுறேன். நான் புதுசாக கற்றுக்கிட்டா தான் பேச முடியும். சரியா? வாழ்க்கைகள் நீங்கள் எப்போ கற்றலை நிப்பாட்டுங்களோ அப்போ நார ஆரம்பிச்சுங்கிற ராட்டன். இந்த வார்த்தைகளோடு மிகச்சிறப்பான ஒரு வாய்ப்பாக நான் கருதுகிறேன். சார் சொன்னபடி வெங்கடேசன் சார் பல காலம் கிட்ட சொன்னாங்க. என்னால் அவர் காரைக்குடியில் இருக்கேன், நான் என்னால் வர முடியலை. இப்போ பையன் வீடு ராணிப்பேட்டையில் இருக்காங்க. அதுக்கு வர முந்தா நாள் டெலிஃபோன் பண்ணி ராதாகிருஷ்ணன் சாரை நான் கான்டாக்ட் பண்ணேன். அவர் உடனே நம்ம இங்கேருந்து 1 மணி நேரம் இதில் ஒரு நிகழ்ச்சின்னு சொல்லி அதுக்கப்புறம் அவர் வெங்கடேசன் சார்கிட்ட சொல்கிற போது அவர் இந்த மாதிரி நிகழ்ச்சி நடக்குது, நேற்று சாயந்தரம் வரலாம், ஆனால் என்னால் வர முடியல, நேற்று தான் நான் வந்தேன், அதனால் இன்றைக்கு வச்சுக்கலாம்னு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் இந்த கல்லூரி செய்த மிகப்பெரிய ஒரு நல்ல எனக்கும் உங்களுக்குமான இந்த தொடர்பை ஏற்படுத்தி கொடுத்த நல்ல செய்கைன்னு சொல்றேன். அதுக்கு பாராட்டுறேன். கைது. அதற்கப்புறம் கணவன் சார் பலமுறை தொடர்பு கொண்டு ரொம்ப அழகான இந்த இது இருக்குது, ரொம்ப நல்லா வெளியிட்டிருக்காங்க. இந்த வெளியிட்டு இதை அழகாக அருமையாக இதை அது பேர் என்ன ஏற்பாடு செய்து ஒருங்கிணைத்து நண்பர்களெல்லாம் மிகச்சிறப்பாக ஒருங்கிணைத்து நீங்கள் எல்லாம் ரொம்ப அழகாக கேட்டீங்க. உங்களை நானும் ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டேன், அதுக்கு பொறுத்துக்குங்க. நடுவில் வந்து இருந்தாலும் ரொம்ப சிறப்பாக கேட்டு இதை எழுதியிருக்கீங்க. உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி உங்களுக்கு வெற்றி உறுதி என்று சொல்லி நண்பர்களுக்கெல்லாம் நன்றி சொல்லி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். 5 நிமிடம் கட்டாயமாக இந்த மனதில் என்ன பண்ணுங்க அதை எழுதுங்க அப்படின்னு கேட்டுக்கிறேன். 5 நிமிடம் தர்றோம். ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி. முக்கியமாக சாருக்கு நன்றி சொல்கிறேன். எல்லாத்தையும் நல்லா ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. அது நல்லா தான் இருக்கும். ஏன்னா அவ்வளோ கவனமாக பண்ணியிருக்காரு. அவருக்கு என்னுடைய நன்றி. ரொம்ப